போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. பராய்த்துறை மேவிய பரனே போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. ஆரூர் அமர்ந்தரசே போற்றி. சீரார் திரு ஐயாரா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. கொள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்தே அவத்தொடக்கை வெல்வாம். கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொருள் திரு ஆவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு இடூழி தழைக மாதோம். ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. அருள் ஞானாசிரிய பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் மரகதவள்ளி தாயார் உடனாகினரை பட்டியம்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தென்னை ஆட்கொண்ட அருள் தரும் அங்கையர்கண்ணி தாயாருடனமர் அருள் நிறை செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி இச்சிறியேனை இச்சென்னறியிலே ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய எந்தை பிரான் அருட்குருநாதருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி ஞானாசிரிய பெருந்தகையினுடைய திருவடி தாமரைகளை மனம் வாக்கு காயத்தினால் வணங்கி எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்குடைய திருவடிகளையும் மனமொழிமைகளாலே வணங்கி பெருமானுடைய திருவருளாலும் நந்தம் பெருமக்களாக விளங்கக்கூடிய நாயன்மார் குருவருளாலும் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபடுவதற்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவ்வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீல நினைந்து வணங்கி தொழுது நம்முடைய வகுப்பில் தொடர் சிந்தனையாக நம்முடைய இளைமழிந்த வேள்நம்பி என்று போற்றக்கூடிய எரிபத்த நாயனாருடைய புராணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வகையிலே சிவகாமி ஆண்டார் அந்நிலை அரணார் தொண்டருடைய உள்ளத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்நிலை அரணார் வாழக்கூடிய ஆணிலை என்று சொல்லக்கூடிய திருக்கோயிலிலே மூலட்டானத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பசுபதீஸ்வர பெருமானுக்கு நாள்தோறும் மலர் திருத்துண்டு செய்து வரக்கூடிய புண்ணிய முனிவராக விளங்கக்கூடிய சிவகாமி ஆண்டார் வழக்கம்போல் தன்னுடைய திருத்தொண்டினை செய்வதற்கு அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் மூழ்கி வாயில் துணி கட்டி நந்தவனச்சோலையிலே சென்று சேர்ந்து கையினால் முன் மலர் பறித்த பழக்கத்தினாலே அன்று அலரக்கூடிய மலரை பறித்து மலர் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதியின்படி அம்மலரை கொய்து ஒரு தண்டிலே நுனியில் அந்த பூக்கோள கூடை என்று சொல்லக்கூடிய கூடையிலே மலர்களை நிரப்பி அதனை பெருமானுக்கு மலர் கட்டுவதற்காக கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அந்த மாநகரை ஆட்சி செய்யக்கூடிய அனபாய சோழனுடைய குலம் வழிவந்த புகழ்ச்சோழ மன்னனுடைய பட்டத்து யானை நீரிலே விளையாடி களிப்பு மிகுதியினால மதம் பிடித்து
தான் செல்லக்கூடிய அரசுலான் தெருவை விட்டு வேறு தெருவிலே சிவகாமி ஆண்டார் செல்ல பூ பறித்து கொண்டு செல்லக்கூடிய தெருவிலே சென்று அந்த மலர்கூடையை பிடித்து பறித்து சிந்தி அந்த சிவகாமி ஆண்டாருடைய திருத்தொண்டுக்கு இடையூறு ஏற்படுத்திவிட்டு முட்டு என்று சொல்லக்கூடிய அன்றைய நாள் மலர்த்தொண்டு நடைபெறுவதற்கு தடையை ஏற்படுத்திவிட்டு ஊழிக்காற்று போல சூறாவளி காற்று போல சென்றது. அந்த நிலையில் தன்னுடைய தொண்டானது தடைபட்டதே என்று வருந்தி சிவகாமி ஆண்டார் வயது மூப்பின் காரணமாக யானையை பின்தொடர்ந்து துரத்தி செல்ல முற்பட்டு தான் வைத்திருந்த அந்த தண்டினாலே யானையை அடிக்க முயன்றார். யானை வேகமாக சென்றது. அவருடைய பலம் முழுவதும் அந்த தடியிலே சென்று அந்த குறி தப்பியதனாலே கீழே விழுந்தார். தன்னுடைய தொண்டு தடைபட்டதை என்று ஆழ்ந்த ஆற்றுண்ணா துயரத்திலே தரையில் அடித்து பின்னர் எழுந்து நின்று தன்னுடைய ஆன்மநாயகனாக விளங்கக்கூடிய ஆனிலையப்பரை நினைத்து சிவதா சிவதா என்று ஓலமிடுகிறார். இறைவனுடைய புகழை சொல்லி அவருடைய அந்த சிறப்புகளை சொல்லி, பெருமானே எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீ தவிர்க்காமல் விட்டுவிட்டாயே, என்னுடைய தொண்டு என்று தடைபட்டதே, அடியார்களின் யான் ஆரா அணைவாய் முடியா முதலா என மொழிய என்று அவர் உரைத்த மாற்றம் எரிபத்தர் எதிரே வாரா நின்றவர் கேளா மூலும் நெருப்புயிர்த்து அழன்று பொங்கி மன்றவர் அடியார்க்கு என்றும் வழிப்பகை களிரே அன்றோ கொன்றது வீழ்ப்பன் என்று கொலைமழு எடுத்து வந்தார். 19வது திருப்பாடல் வரை சென்ற வகுப்புல சிந்தித்தோம். 20வது பாடலிருந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். சிவதா சிவதா என்று அவர் உரைத்த மாற்றம் எரிபத்தர் எதிரே வாரா நின்றவர் கேளா மூலும் நெருப்புயிர்த்தழன்று பொங்கி. அப்போ சிவதா சிவதா என்று சிவகாமி ஆண்டார் ஆனிலையப்பரை அழைத்தார். அதான் இந்த இடத்துல உரைத்த மாற்றம். அந்த சிவதா சிவதான்னு சொன்ன சொற்கள், மாற்றம்னா சொற்கள். அப்ப என்னென்ன சொன்னாரு அப்படின்னா, மேல 4 பாடல்கள் சொன்னாரு. கலியானையின் ஈருரியாய் சிவதா, எளியார் வழியாம் இறைவா சிவதா, அழியார் அடியார் அறிவே சிவதா, தெளிவார் அமுதே சிவதா சிவதா, ஆறும் மதியும் அணியும் சடைமேல் ஏறும் மலரை கரிசிந்துவதோ வேருள் இணைவார் புறம் வெந்தவிய சீரும் சிலையாய் சிவதா சிவதா, தஞ்சே சரணம் புகுதும் தமியோர் நெஞ்சே துயரம் கெடநேர் தொடரும் மஞ்சே எனவில் மரளிக்கிரை நீள் செஞ்சேவடியாய் சிவதா சிவதா, நெடியோன் அறியா நெறியார் அறியும்படியால் அடிமைப்பணி செய்தொழுகும் அடியார்களில் யான் யாரா அணைவாய் முடியா முதலே என சிவகாமி ஆண்டார் மொழிய அந்த சொற்களை எல்லாம் யார் கேட்டாங்க? மேலே விரித்து இப்ப சொன்ன அந்த உரைகளை மாற்றம் எரிபத்தர் எதிரே வாரா நின்ற ஒருவர் கருத்துக்களை கேட்பவர் மனதிற்கு செல்லுமாறு இடம் மாற்றுவதற்கு கருவியாக இருந்ததனால இந்த சொற்களுக்கு உரைத்த சொற்கள்னு சொல்லாம சேர்க்கிறார் உரைத்த மாற்றம்னு சொன்னார். என்ன மாற்றம் அப்படின்னா, யாரை நோக்கி சிவகாமி ஆண்டார் சொன்னாரோ அவருக்கு கேட்டுச்சா இல்லையா, அது அடுத்தது அப்புறம் பார்க்கலாம். இப்ப யாருக்கு கேட்டுச்சு? எரிபத்தருக்கு கேட்டுச்சு. அப்போ சிவகாமி ஆண்டார் என்ற புண்ணிய முனிவர் ஆனிலையப்பரை நோக்கி சொன்ன கருத்துகள் யாருக்கு கேட்டது? இடம் மாறி எரிபத்த நாயனாருக்கு கேட்டது. அதனால என்று அவர் உரைத்த மாற்றம் அப்படின்னு சேர்க்கல. அப்ப சிவகாமியார் மனதிலும் எரிபத்தர் மனதிலும் இருக்குது யாரு? எப்படிங்க ஆனிலையப்பரை கூப்பிட்ட சிவதாங்கிற அந்த அபயம் வேண்டி கூறப்பட்ட சொற்கள் எரிபத்த நாயனாருக்கு எப்படி கேட்டுச்சு அப்படின்னு சொல்றார். சேக்கிலார் அருமையா சொல்றார். நாம ஒரு உதாரணம் சொன்னா தெரியும். நம்ம எல்லாரு கையிலையும் போன் வச்சிருக்கோம்ல, நம்ம என்ன பண்றோம்?
ஒருத்தர் பேசிக்கிறது இல்லாம ஒரு நிமிஷம் இரு, இன்னொருத்தரை கூப்பிட்டு 3 பேர் பேசுறோம். அதுக்கு என்ன சொல்றான்? கான்ஃபரன்ஸ் கால். இதெல்லாம் அன்னைக்கே நம்ம பெரிய புராணத்துல சொல்லிட்டார் சேக்கிழார். இப்போ எல்லாவற்றிற்கும் என்ன காரணம்? அந்த அலைகள், டவர் அப்படிங்கிறமே, அந்த அலைகள் தான் எல்லாவற்றையும் இணைக்குது, கனெக்ட் பண்ணுது. ஒரு நிமிஷம் இரு, நெட்டு கனெக்ட் ஆகல, நான் வெளியே வந்து பேசுறேங்கிறோம்ல. இப்ப இங்க எது அந்த அலை அப்படின்னா சிவம் தான். சிவகாமி ஆண்டார் மனத்தில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கும் சிவபெருமான் தான். எரிபத்த நாயனார் மனசுல இருக்கக்கூடியவரும் அவர் தான். அதனால இவருக்கு சொன்ன அந்த உரை யாருக்கு கேட்டது? எரிபத்தருக்கு கேட்டது. ஏன்னா 2 பேரும் ஒரே தன்மை தாகிய சிவ நிறைவு பெற்றிருக்கக்கூடிய அடியார்கள். அதனால ஆரா அணைவாய் அப்படின்னு சொன்னாரு. மேல பாட்டுல சொன்னாரு, ஆரா அணைவாய் சாமி, உன்னுடைய அடியார்களில் ஒருவனாக நினைத்து எனக்கு அருள் செய்ய மாட்டாயா? அடியார்களில் ஒருவராக நினைத்துன்னு சொன்ன உடனே அந்த நிறைவுக்குள் சிவம் விடையூற்றினை மாற்ற திருங்கொள்ள எரிபத்தருடைய உள்ளப்பாங்கில் இருந்து சிவபெருமான் அறிவித்தார்னு அர்த்தம். உடனே இதை கேட்டவர் எதிரே வாரா நின்றார். இந்த சொற்களை கேட்ட உடனே எதிரே வாரா நின்றார்னா வந்து நின்றார்னு அர்த்தம். அடியார்க்கு அடாதன அடுத்த போது சிங்கம் போல தோன்றி இடையூறு தீர்ப்பார்னு முதலே சேக்கிழார் சொன்னார். அப்ப இங்கு எதிரே வாரா நின்றவர் கேட்டு வாரா வந்து எதிர் வந்து கொண்டிருந்தவர் மேற்செல்லாது. அப்படி போயிட்டு இருக்கிறார் ஒரு திசையை நோக்கி. இந்த வார்த்தை கேட்ட உடனே அவரு தன்னுடைய போக்குல போகாம என்ன பண்றாரு? மூளும் நெருப்பு உயிர்த்து அழன்று பொங்கி. இப்படி இருந்தது அவர் உள்ளம், மூழ்கின்ற கோபத்தீ. அந்த தீ போல வீசக்கூடிய அந்த நெருப்பு இப்படி முழங்குதுன்னு வைங்க, அந்த காத்து எப்படி இருக்கும்? அப்படி அனல் காத்து. அதுபோல ஒரு கோபம். அழன்று முன்னர் மூண்டு புகைகின்ற அழல் பொங்கி எழுவது போல அப்படியே பொங்கி எழுகிறார். மன்றவர் அடியார்க்கு என்றும் வழிப்பகை களிரே என்றோ கொன்று அது வீழ்ப்பெண் என்று கொலைமழு எடுத்து வந்தார். அவரு சொல்றார் மன்றவர், மன்றுள் ஆடுபவர் யாரு? மன்றுள் ஆடுபவர் யாரு? சிவபெருமான். அவருக்கு பேரு நடராஜ பெருமான். தில்லை மன்றினுள் ஆடி, தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி அப்படின்னு மணிவாசகர் சொல்றார். அப்ப மன்றுள் ஆடக்கூடிய அம்பலவாணர் அவருடைய அடியார்க்கு என்றும் வழிப்பகை களிரே அன்றோ. இந்த யானை இன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணல, வழி வழியா அந்த பகையா இருக்கிறது இந்த யானை தான். இப்படி அன்னைக்கு ஒரு நாள் கயாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரன் யானை வடிவில் இறைவனை எதிர்த்து வந்தான். இறைவனுக்கு பகையாக வந்தது. இறைவனுக்கு மட்டுமல்ல, அவனை வழிபடக்கூடிய அடியாருக்கும் பகையா வருவது இந்த யானை தான். அதனால வழிப்பகை. இப்ப இறைவனுக்கு பகையில எதுவுமே கிடையாது. அப்போ அவனுக்கு மாறாக பொருள்கள். இப்ப இறைவனுக்கு மாறாக இறைவனை உணராது செருக்கோடு, அந்த அறிவில் செருக்கோடு இருந்ததனால பகையினர். யாருக்கு பகை? சிவபெருமானுக்களை யாரும் பகை கிடையாது. செருக்கு இருந்தா செருக்குடைய அறிவுடைய நமக்கு, எனக்கு நானே பகை, என்னுடைய அறிவு எனக்கு பகை. அப்ப அந்த பகையை சொன்னார் இந்த இடத்துல. என்ன பகை? அவன் விதித்த விதிகளிலிருந்து மாறுபட்டு நிற்பது, உலக நியமத்தை அழிக்க முயலுவது, இதெல்லாம் செய்யறதுனால இந்த களிறு வழிப்பகை. அதனால
அந்த களிரை கொன்று வீழ்ப்பன் என்று கொலை மழு எடுத்து வந்தார். போறவர் வாரா நின்றவர். தான் போற திசையை நோக்கி ஒரு பணிக்கு போயிட்டு இருக்கிறவரு அங்க போகாம எங்க வந்தாரு, இங்க வந்துட்டார். கொலை மழு எடுத்து வந்தார். அதனால கொலை மழு தண்டனையின் பொருட்டு கொலை செய்யக்கூடிய மழு. கொலையின் உடனே நாம நினைக்கிறோம் தண்டித்தல் பொருட்டு கொலை செய்யக்கூடிய அந்த மழு. அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா தண்டனைக்காக கொலை செய்யும் அந்த மழு. தண்டனை அப்படின்னா என்ன, தண்டனைனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தண்டனை அப்படிங்கிறது ஒருவரை திருத்தி நல்வழிப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுவது தண்டனை இல்லையா? எங்க வந்தாலும் தண்டனை எதுக்கு கொடுக்குறாங்க? மறுபடியும் அந்த செய்யக்கூடாது, குற்றத்தை செய்யக்கூடாது, அதுக்காக வழங்கப்படுவதற்கு பேர் தான் தண்டனை. இப்ப இந்த இடத்துல அந்த தண்டனையின் பொருட்டு கொலை செய்யக்கூடிய மழு, அந்த கொலை என்பது ஒரு பாவச் செயலாக கருதப்பட்டாலும் அறநடிக்கு அன்பு பற்றி செய்யப்படுவதனால அது பாவம் இல்லை, புண்ணிய செயலாகும். என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா பின்னால புராணம் நிறைவுல தெரியும் இது என்னங்க புண்ணியம் எப்படி சொன்னார் சேக்கிழார். இது புண்ணியம் எப்படி சொன்னாருன்னு நம்ம நிறைவுல தான் தெரியும். இப்ப நமக்கு தெரியாது, வச்சுக்குவோம். இப்போ கொலை மழு எடுத்து வந்தார். அதனால இது இந்த மழுவுக்கு அடைமொழி கொடுத்தார். வந்தவர் அழைத்த தொண்டர் தமை கண்டு வணங்கி உம்மை இந்த வள்ளிடும்பை செய்த யானை எங்குற்றது என்ன, எந்த யார் சாத்தும் பூவை என் கையில் பறித்து மண்மேல் சிந்தி முன் பிழைத்து போகா நின்றது இத்தெருவே என்றார். கொலைமழு எடுத்து வந்தவர் அப்படின்னா முன்ன பாட்டுல கொலை மழு எடுத்து வந்தார் எரிபத்தர், அவர் தான் வந்த அவர். சிவதா சிவதா என்று அழைத்த தொண்டர்தமை கண்டு வணங்கினார். வந்தவன என்ன பண்ணாரு? தொண்டரை கண்டு வணங்கினார். வணங்கி அடியார் மேல் கொண்ட பக்தி காரணமாக, அவர் கொண்டிருக்கக்கூடிய ஒழுக்கத்தின் காரணமாக அந்த வணக்கம் நிகழ்ந்தது. இல்லைன்னா நிகழாது. நாம ஏதாவது பதட்டத்துல எல்லாம் செய்வோம், என்னமோ ஒன்றும் பதறி போயிடுச்சு, என்ன செய்யறதுன்னே தெரியலம்போம் இல்லையா? நான் எரிபத்தர் அப்படிலாம் இல்லை. அவர் கொண்ட அடியார் பக்தியும் அவர் வாழ்வினுடைய அந்த ஒழுக்கம், கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கம் காரணமாக வேகமாக வந்தார், கோபமாக வந்தார், மழு எடுத்துட்டு வந்தார். வந்தாலும் எதிரே நின்ற தொண்டரை பார்த்த உடனே வணங்கினார். முதல்ல ரொம்ப முக்கியம் அவருடைய பக்தி. தொண்டரை வணங்கி விட்டு இந்த வள்ளிடும்பை, உம்மை இந்த வள்ளிடும்பை செய்த யானை எங்குற்றது அப்படின்னு கேட்கிறார். இவருக்கு எப்படி தெரியும்? முதல் பாட்டிலே சொல்லிட்டார்ல, வழிப்பகை களிறு அப்படின்னார். இந்த யானை தான் அப்படி பண்ணிருக்குன்னு தெரியும். ஏன் அவர் 4 பாட்டுல சொன்னார்ல, என்ன சொன்னாரு? கரி சிந்துவதோ அப்படின்னார்ல. எல்லா கருத்தும் மாற்றம். அப்போ எரிபத்தர் கேட்டார், எப்படிங்க அவர் யானை தான் இது செஞ்சிச்சுன்னு தெரியும் அப்படின்னா, பின்னால பாட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறார். சிவகாமி ஆண்டார் சிவபெருமானை நோக்கி சொன்னார்ல, இந்த மலரை கரினா யானை சிந்துவதோ இது முறையா அப்படின்னு கேட்டாரு. அதனால அது அப்படியே உள்ளப்பாங்களை எரிபத்தரு கேட்டார். அதனால சொல்றார், உண்மை இந்த வள்ளிடும்பை செய்த யானை எங்குற்றது. அப்போ
உன்னுடைய மாற்றங்களாலும் உன்னுடைய நிலைமையினாலும் பிறவற்றாலும் யான் அறிந்துள்ளவாறு உமக்கு ஏதோ ஒரு பெரிய துன்பம் நேர்ந்திருக்கிறது அப்படின்னு உணர்ந்தார். அப்போ இறைவன் நிலையில சொல்லும் பொழுது வள்ளுவர் சொல்வார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சார்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இறைவனுடைய அடியார்களுக்கு துன்பம் வரக்கூடாது. ஆனால் இறைவன் அடியாராகிய உமக்கு இந்த இடும்பை இல்லாம போகணும். உங்களுக்கு துன்பம், இந்த வந்த துன்பம் இல்லாம போகணும். அதனால இந்த துன்பம் உமக்கு இல்லை, உம்மை சார்ந்ததில்லை. உம்மை இந்த வள்ளிடும்பை செய்த யானை. இறைவனடியாருக்கு துன்பம் வராது. இந்த துன்பம் யாரால வந்தது அப்படின்னா, இந்த துன்பம் உமக்கு இல்லைங்கிறார், உம்மை சார்ந்தது இல்லை. இது யானை செய்த சிவ அபராதம். அப்போ இந்த இடத்துல அருமையா சொல்றாரு பாருங்க, இறைவன் பணியில் முட்டுப்பாடு காரணமாக நீங்க வருந்துறீங்க, உங்களுக்கு துன்பம் இல்லை. இதை நல்லா நாம யோசனை பண்ணணும். சிவகாமி ஆண்டாருக்கு ஏதாவது துன்பம் வந்துச்சா அப்படின்னா, அவருக்கு எந்த துன்பமும், அவர் ஏன் வருந்தினாரு? கொண்டு வந்த மலரை பறிச்சு சிந்திரிச்சு யானை. நான் தான் என்ன பண்ணுவேன், சரி போ, அவ்வளோதான் தலையெழுத்து, சரி போ, வேற பூ தான் பறிப்போம், இல்லைன்னா சாமி நான் என்ன பண்ணுறது, யானை பறித்து போட்டுருச்சு, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு பரவாயில்லடா அப்படின்ட்டு போயிடுவேன். ஆனால் சிவகாமி ஆண்டார் அது நினைக்கல. ஒருவேளை அவர் தனக்கு உடலுக்கோ இல்லை வேற வகையிலையோ அவருக்கு துன்பம் வந்திருந்தாலும் இவ்வாறு வருந்திருக்க மாட்டார். ஏன்? அதனால நம்ம சேக்கிழார் பெருமானுடைய சொல்லியிருக்கிறார்ல திருக்கூட்ட சிறப்புல, கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். அதனால அவர்களுக்கு துன்பம் என்பது அவர்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை துன்பமாக கருத மாட்டார்கள். உன்னே அடியார்களுக்கு துன்பம் வராது. அதனால இந்த பாடல சொல்றாரு, இந்த துன்பம் என்பது என்னன்னா, இறைவனுடைய பணிக்கு, இறைவனுக்கு நீங்கள் செய்கிற தொண்டுக்கு தடை ஏற்பட்டதே ஒழிய அடியாருக்கு துன்பம் இல்லை. ஆனாலும் நீங்கள் வருந்துவதனால், எந்த யார் சாத்தும் பூவை என் கையில் பறித்து மண்மேல் சிந்தி உன் பிழைத்து போகா நின்றது தெருவே. கேள்வி எரிபத்தர் கேட்டதுக்கு பதில் சொல்றார் சிவகாமி ஆண்டார். எம்பெருமானுக்கு சாற்றக்கூடிய திருப்பள்ளி தாமத்தை என் கையிலிருந்து பறித்து சிந்திவிட்டு முன் பிழைத்து போகா நின்றது அப்படின்னா, இந்த சிவ அபராதத்தை செஞ்சும் கூட பிழைச்சு போயிட்டு இருக்குது பாருங்க. சிவாபராதத்தை செஞ்சும் செஞ்சது பிழை, பிழைத்து அப்படின்னா பிழை செய்து. இன்னொரு பொருள் உயிருடன் பிழைத்து, பிழையும் செஞ்சுட்டு போகுது, உயிர் பிழைச்சு போகுது. போலாமா? சிவபராதம் செஞ்சுட்டு உயிரோட தப்பிச்சு போகுது. ரெண்டு பொருள் சொல்றார். சிவ அபராதத்துக்கு என்ன தண்டனை அப்படின்னா, ஒண்ணுமில்லை, உயிர் தண்டனையே சிவ அபராதத்துக்கு தண்டனை. அதனாலதான் பிழைத்து சென்றதுங்கிற. நினைச்சு பாருங்க, சிவ அபராதம் செஞ்சா என்ன தண்டனை? உயிர் தண்டனை. ஏன்? அந்த உயிருக்குத்தான் அது பாவமா போய் சேரும். அந்த ஆன்மாவுக்குத்தான் மீண்டும் பிறவியை கொடுக்கும் அந்த பாவம். அதனால இது உயிர் தண்டனைன்னு சொன்னார். அப்போ இந்த பிழைத்து போகா நின்றது. அப்ப இடும்பை செய்த யானை, துன்பம் செஞ்ச யானை எங்கன்னு கேட்கிறாரு. இப்ப சிவகாமி ஆண்டார் சொல்றார், எனக்கு என்ன துன்பம் செஞ்சிச்சு தெரியுமா? அதை விரிவா சொல்றார். இறைவனுக்கு சாத்த இருக்கக்கூடிய பூவை இந்த யானை என் கையிலிருந்து பறித்து மண்மேல் சிந்தி
பிழை செய்து விட்டு உயிர் பிழைத்து இந்த தெருவே போனது, இங்கதான் போகுது அப்படின்னார். அப்ப அவருக்கு எவ்வளவு துன்பம் மறுபடியும் சொல்றாருன்னா, முன்னையே சொல்லிட்டார் சிவபெருமான்கிட்ட, சிவதா சிவதான். இப்ப எரிபத்த நாயனர் சொல்றாருன்னா அவருக்கு எவ்வளவு துயரம் மனசுல இருக்கும் பாருங்க. அப்போ அறிந்ததனை மிக்க துயரத்தாலும் சினத்தாலும் இவர் அறியார். அதனால அன்பருக்கு அடாதன் அடுத்த போது தீர்க்கக்கூடிய இயல்பை உடையவர் எரிபத்த நாயனார். அவர் கேட்க அந்த திருப்பணி முட்டுப்பட்டதை துயர மிகுதியோடு சொல்கிறார் சிவகாமியான். இங்கு இது பிழைப்பது எங்கே இனி என எரிவாய் சிந்தும் அங்கையின் மழுவும் தாமும் அனலும் வெங்காலும் என்ன பொங்கிய விசையில் சென்று பொறு கரி தொடர்ந்து பற்றும் செங்கண்வால் அருகில் கூடி கிடைத்தனர் சீற்றம் நிற்கார். இதை கேட்ட உடனே சொன்னாரு, பிழைச்சு போயிடுச்சா, இனி எங்க அது பிழைக்க போகுது, நான் பார்த்துறேன், என் கையில இருந்து பிழைச்சி போகுதுன்னு சொல்லாதீங்க. இனி எங்கு பிழைப்பது, இங்கு இது பிழைப்பது எங்கே இனி, இனி அது பிழைக்காது சொல்றாரு பாருங்க. எரிவாய் சிந்தும் அங்கையின் மழு, அப்படியே இந்த மழுவுக்கு அடை. இந்த மழு எப்படி இருக்குமா, சிவபெருமான் கையில் வச்சிருக்கிற மழு பார்த்தீங்கன்னா அப்படியே தீ உமிழக்கூடியது போல இருக்குமா. அது போன்ற அந்த மழு அவரும் அப்படிதான் இருக்கிறார். யாரு, எரிபத்தரும் அப்படிதான் இருக்கிறார். அவரும் தீ உமிழ்வது போலதான் இருக்கிறாரு. அவர் கையில் இருக்கிற மழுவும் இப்படிதான் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா அவருடைய தன்மையை மழுவிற்கு ஏற்றி சொல்கிறார். நீங்க ஒரு ஆயுதத்தை நாம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஆயுதம் செயல்படுவது எதை பொறுத்து இருக்குதுன்னா நான் எடுக்கிற கையை பொறுத்து தான் இருக்குது இல்லையா. இப்போ இந்த ஆயுதத்தினுடைய வேகம் எதை பொறுத்து இருக்குது, கையை பொறுத்து. அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு, எரிவாய் சிந்தும் அங்கையின் மழு தாமும். இந்த மழுவும் எரிபத்த நாயனார் எப்படி அப்படின்னா, மழுவும் தாமும் அனலும் வெங்காலும் போல. இப்ப மழுங்கிறது அனல், எரிபத்த நாயனாருங்கிறது அந்த வெவ்விய கடும் காற்று, வேகமாக வீசியக்கூடிய அனல் காற்று தான் எரிபத்தன். இந்த மழுதான் அனல் போல. அப்படியே ரெண்டு ஒப்புமை சொல்லி காமிக்கிறார் சேக்கிழார். மழுவும் தாமும் எரிபத்தரும், அனலும் வெங்கால், கால்னா காற்று, வெப்பமான அந்த வேகமான காற்று அப்படியே பொங்கிய விசையில் சென்று. அந்த தீயும் காற்றும் கூடினா என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, இந்த காற்று தீ மலை மேலாம் தீ பரவறப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு பொறி இருக்கக்கூடிய அந்த தீ காற்றினுடைய வேகத்தினால அப்படியே பரவும், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கடுமை இங்க சொன்னார், கடுமை மிக்கு அழிவு செய்யக்கூடிய உறுதி மிகுந்தது அந்த காற்று. அப்ப அந்த பொங்கிய சினத்தினால் பொங்கி மழுவும் தாமும் அனலும் வெங்காலும் போல விசையில் சென்று பொறுகரி தொடர்ந்து பற்றும் செங்கன்வாள் அருகில் கூடி. செங்கன்வாள் அருகில், அரினா சிங்கம், செங்கன்கிறது அதனுடைய கோபத்தை காமிப்பதற்காக சொல்றார். அங்கண் அப்படின்னா அழகிய கண்ணோட்டம், கருணை. செங்கன்னா கோபம். அந்த கோபம் கொண்ட சிங்கம் யானையின் மேல் பாய்ந்து அதன் மதத்தை அடக்குவது. யானையின் மதத்தை யாரால் அடக்க முடியும்? அதை விட வலிமையாக இருக்கக்கூடிய சிங்கம் தான் அடக்க முடியும், வேற யாராலையும். மதம் பிடித்த யானைய. அதனால இந்த இடத்துல சேக்கிழார் சிங்கத்தை சொன்னார், அரி. ஏன், யானையை தானே தாக்க போறாரு, அதனால சிங்கம்னார். அந்த சிங்கம் தான் தன்னுடைய கூரிய நகங்களால அந்த யானையை பிழக்கும். அதான் நமக்கு தேவாரத்தே இருக்குது, பருக்கை யானை மத்தகத்தரி குல துகிர்ப்புக அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார்.
அப்ப அந்த நகத்தினால், கூறிய நகத்தினால் யானையுடைய மதத்தை அடக்கி அதை விளக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது சிங்கம். அதனால சிங்கத்தை போல, அனலும் வெங்காலும் போல அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல வாழ் அரின்னு ரெண்டு சொன்னார். வாழ் என்பது மழுவுக்கும், அரி என்பது சிங்கம் என்பது எரிபத்த நாயனாரையும் சொன்னார். அவர் போகக்கூடிய வேகம் கையில் இருக்கக்கூடிய மழு அனல் போல, வேகம் காற்று போல. இந்த இடத்துல வாழ் என்பது மழு, சிங்கம் என்பது எரிபத்தர். ரெண்டு இடத்துலையும் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அருமையா. கூடி கிடைத்தனர் சீற்றம் மிக்கார். அப்ப இந்த கோபம் மிகுந்தவராக போறார். ஏன்? யானை கண்ணுக்கு தென்படல. கூடி கிடைத்தனர் சீற்றம் மிக்கார். கிடைத்தனர் அப்படி மிக்காராய் கிட்டினர். அப்படியே வேகமா போறாரு, யானை போயிட்டு இருக்குது. அது எவ்வளவு வேகமா போச்சு அப்படின்னு சேக்கிலார் சொன்னார்ல. சண்டமாருதம்னார். சண்டமாருதம்னா ஊழிக்காற்று, சூறாவளி காற்று மாதிரி போகுதான். ஆனா எரிபத்தர் அதை விட வேகமா போனாராம். அப்படின்னா நினைச்சு பாருங்க, அந்த துன்பத்தை போக்குவதற்கு எவ்வளவு விரைவாக செல்கிறார் எரிபத்த நாயன். அப்படியே இந்த யானை கிட்டிய போது, இந்த யானையை கண்ணுக்கு தென்பட்ட உடனே இன்னும் என்ன ஆயிடுச்சான்? கூடி கிடைத்தனர் சீற்றம் மிக்கார். கண்ணுல யானையை பார்த்த உடனே ஏற்கனவே இருந்த கோபம் இன்னும் என்ன ஆயிடுச்சு? சீற்றம் மிக்கார். விடமாட்ட உடனே பார்த்த உடனே, பார்க்கறதுக்கு முன்னையே கோபம். ஏன்? சிவகாமி ஆண்டாருடைய இறைபணியை முட்டு தடைப்பட அதற்கு காரணமாக இருந்தது யானை. அந்த யானையை நான் வீழ்த்துவேன் அப்படின்னு வந்தார். யானை கண்ணில் பட்ட உடனே கூடி கிடைத்தனர். யானை கிடைச்சிருச்சு. சீற்றம் மிக்கார் கண்டவர் இது முன்பு அண்ணல் உரித்த அக்களிரே போலும் அண்டரும் மண்ணுளோரும் தடுக்கினும் அடர்த்து சிந்தி துண்டித்துக் கொள்வேன் என்று சுடர்மழு வளத்தில் வீசிக்கொண்டெழுந்தார்த்து சென்று காலினால் குலுங்க பாய்ந்தார். யானையை பார்த்த உடனே என்ன நினைக்கிறார் எரிபத்தர்? கண்டவர் கூடி கிடைத்தனர். எரிபத்தர் கிடைச்ச யானையை கண்டார். முதல்ல கண்ட உடனே என்ன நினைக்கிறாரு? வழிப்பகைன்னு முதலே சொல்லிட்டாரு. வழிப்பகை களிரே அன்றோ அப்படின்னாரு இல்லையா? இப்ப சொல்றாரு, இந்த யானை முன்னொரு காலத்துல நம்முடைய பெருமான் உரித்தான் பாருங்க, அந்த யானை அல்லது மறுபடியும் இங்க வந்துருச்சா, விடமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறார். இப்போ உன் கொண்ட யானையை காணாது அதன் செயலை கேட்ட பொழுது வழிப்பகைன்னு சொன்னார். ஏன்? சிவபெருமான் அவனை பகைமையினால் எதிர்த்து வந்த கயாசுரனை நினைச்சு வழிப்பகைன்னு சொன்னார், யானையை காணாத போது. இப்ப கண்ணில கண்ட பொழுது அந்த வழிப்பகை என்ற நினைவு வந்தது. அந்த பகைதான் என்பது உறுதி செய்தார். நான் சொன்னது சரியா போச்சா? அதே யானைதான். அன்னைக்கு பகைவனை காணான் பகைமை செயல் மட்டில் கண்டான் ஒருவன், அந்த நிலையில வழிப்பகைனார். அந்த பகை செய்த யானையை கண்டவுடனே பகைவனை நேரில் கண்டார். அந்த எண்ணத்தை திடப்படுத்துகிறார். நான் சொன்னது உறுதி. இந்த வழிப்பகைன்னு சொன்ன பாருங்க, அதே யானை தான். நிச்சயம் விடக்கூடாது. அதனால இந்த களிறு அண்ணல் உரித்த அக்களிரே போலும். அதனாலதான் சிவபெருமான் அன்னைக்கு எதிர்த்த அதே யானை இன்னைக்கு அவனுடைய அடியவரையும் அவருடைய பூக்குடலையை பறித்து சிந்தி இருக்கிறது. அண்டரும் மண்ணுளோரும் தடுக்கினும். அண்டர்னா தேவர்கள். தேவர்கள் தவத்தினாலும் மிக்க அறிவு ஆற்றலினாலும் சிலகால்
சிவபராத முயல்வு படைத்தவர்களாதலால் பரவாயில்ல, நாம பண்ணாதான் சரி விடுங்க பாவம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எப்ப வரும்? இப்ப தேவர்கள் என்னதான் தவம் செஞ்சு வரம் பெற்று தேவலோகத்தில் இன்ப வாழ்வு வாழ்ந்தாலும் தங்களை பெருமான் இந்த நிலையில் வைத்திருக்கிறார் என்ற அந்த அருளுணர்வு குன்றக்கூடிய நேரத்தில், அவனை மறக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆயிடும்னா சிவபராதத்தை செய்து விடுவார்கள். அதான் இந்த இடத்துல அண்டர்னு முதல் சொன்னார். மண்ணுலர் அடுத்தது சொன்னாரு. நமக்கு நாச்ச சுவாமி இந்த மண்ணுலகத்தில் என்ன பண்றாரு? நம்ம வினைப்பயனுக்கேற்ப இன்ப துன்பத்தை மாத்தி மாத்தி கொடுக்கிறார், ஊட்டுகிறார். மேல அப்படிலாம் கிடையாது, இன்பமே தான் சொர்க்கம். மேல தேவ உலகத்துல இன்பம் தான். அந்த இன்ப உலகத்துல இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்கள் சிவபெருமான் கருணையினால் அவனை வேண்டி தவம் இருந்து வரம் பெற்றுதான் வாழ்கிறார்கள். நீங்க எந்த புராணத்தை எடுத்து பார்த்தாலும் சிவபெருமான்கிட்ட தான் வரம் வாங்கியிருப்பான். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளில் அவனை மறக்கும் பொழுது, அறிவினால் சிவத்தை மறக்கும் பொழுது என்ன ஆயிடும்? அவனை மறந்தா அறியாம முன்ன வந்துடும். ஃபுல்லா கொஞ்சம் அப்படியே லேசானா கம்ப்ளீட் அந்த அறியாமை என்ன பண்ணிடும்? அப்படியே கொண்டு வந்து நான் எனது அப்படின்னு கொண்டாந்து நிறுத்திடும். அப்படி அந்த அறிவு மயக்கத்தினால் சிவபராதத்தை செய்வதற்கும் முயலக்கூடியவர்கள் செய்பவர்கள் நிறைய இடத்துல செஞ்சிருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம் இல்லையா? தக்கன் வேள்வி, திருமாலுக்கு அவிர்வாகம், அவங்க கூட எல்லா தேவர்களும் தக்கன், எச்சன், இந்திரன், சோமன், கலைமகள் நாசி சிரம் பிரமன் பட சோமன் முகம் நெறித்தவர். அதெல்லாம் திருவாசகத்துல மணிவாசகர் சொல்ற. அப்படி அவர்கள் பிழை செய்து சிவபராதம் செய்யும் கூடியவர்கள் தான். அதனால ஒருவேளை அவங்க யானைக்காக பரிந்து பேச வரக்கூடும். எங்கிருந்து சொல்றாரு பாருங்க, அண்டரும். ஏன் அண்டர்னாரு? ஆமா, அவங்க சிவபெருமானை மறந்துட்டு சிவபராதம் செய்ய முயல்வார்கள். அதனால இந்த யானைக்கு பரிந்து பேசிக்கிட்டு வருவாங்க வக்காலத்து வாங்கிட்டு. அவர்கள் தடுக்கினும், அண்டர் தடுக்கினும், அடுத்தது மண்ணுளோர் தடுக்கினும். மண்ணுளோர் ஏன் தடுக்குவாங்க அப்படின்னா, இது பட்டத்து யானை. யாராவது சும்மா விடுவாங்களா பட்டத்து யானை மேல கை வைக்கிறதுக்கு? அரசன் ஏறக்கூடிய யானைனா எவ்வளவு அவருடைய சிறப்பு. அதனால இந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களானாலும் சரி, அல்லது யானை பாகர்களாக இருந்தாலும் சரி, இல்ல அரசருடைய வேற படை வீரர்களாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, மன்னனாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் மண்ணுளோர்கள். அவர்கள் தடுக்க வருவாங்க. தடுத்தாலும் அண்டரும் மண்ணுளோரும் தடுக்கினும் அடர்த்து சிந்தி துண்டித்துக் கொள்வேன். யாரு தடுத்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? பூவ சிந்தனை, இந்த யானையுடைய அந்த வலிமையை சிந்தி. எப்படி பூவ சிந்திச்சு இந்த யானை? தன்னுடைய துதிக்கையினால் முன் பிடித்து பறித்து சிந்திச்சு. எந்த உறுப்பினால செஞ்சது? துதிக்கை. யானைக்கு தும்பிக்கை தானே பலம். அது இந்த இடத்துல சொன்னார், அந்த வலிமையை சிந்தி துண்டித்துக் கொள்வேன். சும்மா விட மாட்டேன் நான். எந்த பாகம் உடல்ல இந்த பாகம் செஞ்சிச்சோ அதை துண்டித்துத்தான் கொள்வேன் நான். நீங்க பாருங்க, அந்த பாடல் அப்படியே சொல்றார், அடர்த்து சிந்தி துண்டித்து கொள்வேன். கொள்வேன்னா வேலை முடிஞ்சது அப்படி சொல்லல. ஏன் அப்படின்னா, இதுக்கு நம்ம சைவ சித்தாந்த சாத்திரத்துல போற்றி பக்ரோடை அப்படின்னு ஒரு நூல்
அதை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எந்த உறுப்புகள் பாகங்கள் நாம் செய்யக்கூடிய வினைக்கு காரணமாக அது பயன்படுகிறதோ அந்த வினை பயனை அனுபவித்து தீர்ப்பதற்கு அந்த உறுப்புக்கு தண்டனை வழங்கப்படும். எங்க? யமலோகத்துல. இது போற்றி பக்தியுடைய தெளிவா நமக்கு சித்தாந்த நூல்ல சொல்லியிருக்கிறாங்க. அதை அப்படியே நினைவுபடுத்தி பார்த்தோம்னா இங்க சிந்தி துண்டித்து கொள்வேன். விசார சரமனார் சிவபூஜை பண்ணார் ஆற்றங்கரையில. அவருடைய தந்தையார் சிவபூஜைக்குரிய அந்த களையத்தில் வைத்திருந்த அபிடேகத்திற்குரிய பாலை சிந்தினார். எதனால சிந்தினாரு? கையில தள்ளினாரா? இழு தள்ளினாரு. அப்ப அந்த விசார சரமனார் கோலை எடுத்தாரு, மழுவாச்சி. கைய வெட்டினாரா தலைய வெட்டினாரா அப்படின்னா இல்ல, காலை தான் வெட்டினார். அப்படி நீங்க ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நாம் அதை நினைவுபடுத்தி பார்த்தோம்னா இது நமக்கு புரியும். அப்ப சிந்தி துண்டித்து கொள்வேன் என்று சுடரு மழு வளத்தில் வீசிக்கொண்டு எழுந்து எப்படி போறாராம்? அப்படியே வலக்கையில், வலக்கையில் தானே அப்படி நம்ம ஃபோர்ஸ் வேகம், அப்படியே தன்னுடைய வலக்கையில் வளமாக திரித்து வீசக்கூடிய நிலையில அப்படியே தன்னுடைய முழு அந்த பலனையும் கையில கொண்டு அப்படியே வீசுறார். அது மட்டும் இல்ல, ஆர்த்து சென்று காலினால் குலுங்க பாய்ந்தார். அப்படியே வளத்தில் வீசியதார் பெற்ற பலத்தோடு காலினால் பாய்ச்சல் அப்படியே உந்தி குதிக்கிறார். நீங்க அந்த தடகள போட்டியெல்லாம் பார்த்துன்னு வைங்க, அப்படியே வேகமா ஓடி போய் இந்த உயரம் தாண்டுதலோ இல்லை நீளம் தாண்டுதலோ இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன பண்ணுவாங்க? வேகமா ஓடி போய் அந்த ரொம்ப உயரம் தாண்டுறதுக்கோ அல்லது நீளம் தாண்டுவதற்கோ தங்களுடைய காலினுடைய அந்த காலை ரெண்டையும் பயன்படுத்தி நிலத்துல அப்படியே பாய்வாங்க. அப்பதான் அந்த உயரமோ நீளமோ தாண்ட முடியும். அப்போ கையில வீசக்கூடிய மழுவும் வேகமா வீசுறாரு. இன்னும் வேகம் என்ன? காலினால குதிக்கிறார். இந்த வேகமோ ரெண்டு வேகமும் போகுது. காலினால் குலுங்கி பாய்ந்தார், கையில் வலக்கையில் மழுவை வீசிக்கொண்டு பாய்ந்தார். பாய்தலும் இசை கொண்டு உய்க்கும் பாகரை கொண்டு சீறி காய்தழல் உமிழ் கண் வேளம் திரிந்து மேல் கதுவ அச்சம் தாய் தலை அன்பின் முன்பு நிற்குமோ? தாய் தலை அன்பின் முன்பு நிற்குமே? தகைந்து பாய்ந்து தோய் தனி தடக்கை வீழ மழுவினார் துணித்தார் தொண்டர். அருமையா அந்த பாடல சொன்னார் சேக்கிழார். பாய்ந்தார், பாய்தலும் இசை கொண்டு உய்க்கும் பாகன். ஒரு வேகமா குலுங்கி கையில மழுவ வீசிக்கிட்டு பாயிறார். யானைக்கு மேல இருந்த பாகர் பார்க்கிறான். யானையை செலுத்தக்கூடிய கடமை பூண்ட பாகர் தன்னை வசப்படுத்தி செல்லக்கூடிய பாகர் தனக்கு மேலே இருந்தும் அவர்கள் வசம் அடங்காது மதம் பிடித்து வேகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய யானை. பாகர் மேல உட்கார்ந்து அதை அடக்க பார்க்கறாங்க, வசப்படுத்த முடியல. அது சீறிக்கொண்டு போகிறது. எப்படி? காய் தழல் உமிழ் கண் வேளம். அப்படியே யானையினது இயல்பினால அந்த சிவந்த கண், கோபம் மிகுதியினால சிவந்த கண் தீ உமிழ்வது போல தீப்பொறி பறக்க பாய்ந்தார் எரிபத்தர். அப்படியே இந்த பாகருக்கு அடங்காது பாய்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய யானை மீது தீவு மீளக்கூடிய கண் கோபம் கொப்பளிக்க
அந்த வேளத்தின் மீது பாய்கின்றார். அப்படியே முன் திரிந்து மேல் கதுவ, திரிந்துனா முன் செல்கை தவிர்த்து யானை என்ன பண்ணுச்சு, தன்னை தாக்க வராருன்னு தெரிஞ்ச உடனே முன்னால போயிட்டு இருந்த யானை என்ன பண்ணுச்சான், திரிந்து மேல் கதுவ, அப்படியே திரும்பி அவர் எதுக்கு வருதான், திரிந்து வேளம் திரிந்து மேல் கதுவ எதிர்த்து கை கழற்றி தாவ. நினைச்சு பாருங்க, இங்க சிங்கம் போல எரிபத்த நாயனார் கையில மழு வச்சுக்கிட்டு காலினால் நிலத்தில் குலுங்கி பாய்கிறார். அப்படியே நாம என்ன சொன்ன அப்படின்னா ஸ்லோ மோஷன், நீங்க படத்துல காமிக்கிறப்போ அப்படியே நம்ம போன்லாம் வச்சுக்கிறோமே, அப்படியே ஸ்லோ மோஷன்ல பாக்குற மாதிரி ஒரு செயலை வேகமா செய்யறத அப்படியே மெதுவா அந்த மாதிரி அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. எரிபத்தர் அப்படியே பாய்கிறார் சிங்கம் போல. அந்த மதம் பிடித்த யானை போயிருக்கக்கூடிய திசையை விட்டுட்டு திரும்பி தன்னை தாக்க வருபவரை நோக்கி எதிர்த்து அதுவும் என்ன பண்ணுது, கையை சுழற்றிட்டு பாயுது. யானை சும்மா இல்ல, தன்னுடைய இந்த மலரை பறித்து சிந்தி அதே துதுக்கிய வச்சுக்கிட்டு எரிபத்த நாயனை தாக்குவதற்கு தாவுகிறது. சேக்கிலா சொன்னார், அச்சம் தாய் தலையன்பின் முன்பு நிற்குமே. கேட்கிறார், இது சேக்கிலாருடைய கூற்று. சேக்கிலார் பாருங்க, ஒரு நிமிஷம் அப்படியே இந்த பாஸ் பண்ணிட்டார் வீடியோவை பாருங்க. எரிபத்தர் பாயிறாரு மழுவோட, யானையும் தாவுகிறது. அப்படியே நிறுத்துங்க வீடியோவை. இப்ப நம்மளை பார்த்து கேட்கிறார், இந்த காட்சியை பார்க்குறீங்கல்ல, அச்சம் தாய் தலை அன்பின் முன்பு நிற்குமே. இப்ப நம்ம அந்த இடத்துல இருந்தா கற்பனை பண்ணி பாருங்க, யானை ஒண்ணு மதம் பிடிச்சு போகுது, கண்ட உடனே நம்ம தப்பிச்சா போதுன்னு எங்கேயோ பூந்து நாம தப்பிக்க பார்ப்போம். அது வேற, யாரா எதிர்த்து போவோமா அப்படின்னா அடையாங்க முட்டாள்தனமா இருக்குது. அதே மதம் பிடிச்சி கிடக்குது, பார்த்தா கிடைச்சதெல்லாம் காலில் போட்டு மிதிச்சு அத்திப்பழம் போல எல்லாம் நசுக்கிடுது. அந்த யானைக்கு முன்னே யாராவது போவாங்களா? அதான் மதம் பிடிச்சிட்டு தெரியுதுல, அதுக்கு முன்னே போகலாமா? போறாங்கிற முட்டாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு மதம் பிடிச்சிருக்குது, அந்த யானைக்கு முன்னே நம்ம போறோம், கம்முன்னு சிவனேன்னு ஒதுங்கி போறதான் அப்படின்னு ஏன் நம்ம அறிவு கொண்டு சொல்லுவோம். இப்போ எரிபத்த நாயனாருக்கு தெரியாதா என்ன? எரிபத்த நாயனாருக்கு தெரியுமா இல்லையா? இது மதம் பிடிச்ச யானை, இந்த யானையின் கையில் அகப்பட்டா அவ்வளவுதான் அப்படின்னு தெரியும் அவருக்கும். ஆனால் யானை தன் மீது தாவி பாய்கின்றதனால் தம்முடைய உயிருக்கு இறுதியை நேரிடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் அவருக்கு இருந்துச்சா இல்லையா? அச்சம் அப்படின்னா என்ன அச்சம்? ஐயோ, இந்த யானை இவ்வளவு வேகமா பாயுது, இது கையில சிக்கணும்னா அவ்வளவுதான், நாம உயிர் போச்சு அப்படிங்கிற அச்சம் அவருக்கு இருக்குமா? இருந்திருக்குமா இருந்திருக்காதா அப்படின்னு கேட்கிறாரு சேக்கிலார் பெருமான். இருந்திருக்குமா அப்படின்னா இருந்திருக்கும், இருந்திருக்காது அப்படின்னு நமக்கு பதில். அவரே பதிலும் சொல்றாரு, அந்த அச்சம் நிற்குமே. எங்க நிற்குமே? தாய் தலையன்பின், தலைனா முதல் தலையாய அன்பு, தாயினுடைய தலையன்பு போன்று எரிபத்த நாயனார். ஒரு குழந்தை ஒரு துன்பம் நேரிடுதுன்னா ஒரு தாய் தன்னை பத்தி யோசிக்க மாட்டான், எப்படியாவது குழந்தைய காக்கணும்னு தான் நினைப்பான். அதான் தலையாய அன்புன்னு சொல்றாரு. தனக்கு இடர்பாடு வந்தாலும் தன்னுடைய உயிருக்கு பாதிப்பு வந்தாலும் சரி, குழந்தைய அப்படின்னு தாய் நினைப்பது தலையன்பு. அதுபோல அன்புடையவர் எரிபத்தர். அப்ப அடியாருக்கு வரக்கூடிய இடர்பாட்டை நீக்குவது அவருடைய தலையாய அன்பு. அந்த அன்புக்கு முன்னால இந்த உயிருக்கு வர அச்சம் நிற்குமா அப்படின்னா நிற்காது. அச்சம் தாய் தலையன்பின் முன்பு நிற்குமே. அப்போ தனக்கு வர அபாயத்தையும் ஆபத்தையும் அந்த அன்பு நினைக்கல.
எதிரே வரக்கூடிய மதம் பிடித்த யானை அதன் கையில் அகப்பட்டால் தன்னுடைய உயிர் போகும் என்ற அச்சம் இல்ல. ஏன்? அதுக்கு மேல இருக்குது அன்பு. என்ன அன்பு? அடியார் மீது கொண்ட அன்பு, தலையாய அன்பு. அப்ப அங்க அச்சத்துக்கு வேலையே இல்லை. அச்சம் அந்த இடத்துல நிக்க முடியல. சரி, நமக்கு இங்க வேலை இல்லை, இவரெல்லாம் பயப்படுத்தவே முடியாது. பயம்னா இவர் அகராதியில பயங்கர வார்த்தையே கிடையாது. இன்னமே நமக்கு இங்க வேலை இல்லைன்னு அச்சம் என்ன போயிடுச்சு? கிளம்பிடுச்சு. அதான் அந்த அருமையா சொன்னார். அப்போ அன்பு மீதூர்ந்ததனால் அச்சம் நிற்கல, அதனால் அன்பு அச்சத்தை விழுங்கி விட்டது. அன்பு ஒன்றும் இல்லாம செஞ்சிடுச்சு. அதனால் யானையின் பகைமை என்ன செய்யும்? நிற்குமா? நிற்காது. அப்படி பாய்ந்தார், தகைந்து பாய்ந்து. இப்ப அப்படியே பாருங்க, பாஸ் பண்ண வீடியோ. இப்ப பாருங்க என்ன நடக்குது. அப்படியே பாய்கிறார், யானையும் தாவுகிறது. தகைந்து பாய்ந்து தம் மேல் பாயக்கூடிய யானையை மறித்து, அப்படி தாக்க வந்த யானையை மறிக்கிறார். மறிச்சு அதன் மேல் பாய்கிறார். தகைந்து அப்படின்னா யானையை எதிர்த்து வந்த யானையை மறித்து தடுத்து அதன் மீது பாய்கிறார். பாய்ந்தவர் என்ன பண்றாரு? தோய் தனி தடக்கை வீழ மழுவினால் துணித்தார் தொண்டர். அடுத்த உடனே அடுத்த செகண்ட் என்ன பண்ணாரு? இந்த கைதான பூக்கோடைய பிடிச்சு பறிச்சு கீழே சிந்திச்சு, இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு அப்படி தடுத்து பாய்ந்தவர் தோய் தனி தடக்கை வீழ. துதிக்கைக்கு என்ன சொன்னார் சேக்கிலார்? தோய் தனி தடக்கை அப்படின்னார். அது என்ன தோய் அப்படின்னா, யானையுடைய துதிக்கை எப்படி இருக்கும்? இந்த நிலத்துல அப்படியே பிறண்டுகிட்டே இருக்கும். தோய்தல், தோய்ந்திருக்கும், அப்படியே நீண்டு வளர்ந்திருக்கும். அப்ப அந்த கால்கள் 4, அதனுடைய பீசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கை, அந்த இதெல்லாம் இருக்கும். துதிக்கை நிலம் தோய நீண்டு வளர்ந்திருப்பது யானைக்கு இலக்கணம். அதுதான் யானைன்னா எதை வச்சு சொல்லுவான்? துதிக்கையை வச்சதான் யானைன்னு சொல்லுவோம். அது இலக்கணம், அது யானைக்கு. அப்ப 4 காலு, அதனுடைய பீசம் கை என்று சொல்லக்கூடிய 6 அங்கமும் இலக்கணம் யானைக்கு. அப்படியே இருக்கக்கூடிய நிலையில தோய் தடக்கை, தனித்தடக்கை யாருக்கும் கிடையாது இந்த மாதிரி. அதனால ஒப்பற்ற இந்த துதிக்கை நிலத்தில் தோயக்கூடியது. ஒப்பற்ற அந்த தடக்கை வீழ, அந்த கையினை நிலத்தில் வீழுமாறு துண்டித்து கொள்வேன்னு சொன்னார் பாருங்க. அதை செஞ்சிட்டார். துணித்தார் தொண்டர். கை துண்டித்தால் யானை இறந்து படும். இந்த துதிக்கைக்கு ஒரு பாதிப்புனா யானையுடைய உயிர் போயிடும். திரு ஆனைக்கார். சிலந்தியும் ஆனைக்காவில் திருநீழல் பந்தர் செய்து. யானை ஆனைக்காரர்களுக்கு தொண்டு செய்து, சிலந்தியும் தொண்டு செய்து. வெண்ணாவல் மரத்தில் இருக்கக்கூடிய அந்த சருகு இலைகள் பெருமான் மீது விழக்கூடாதுன்னு சிலந்தி தன்னுடைய வாயினால் அந்த நூலினால பந்தல் போடுது மேல. யானை என்ன பண்ணுது? ஐயையோ, யார் இந்த மாதிரி அனுசிதம் பண்ணனது அப்படின்னு சொல்லி அந்த வலைய பிச்சு எரிஞ்சிட்டு போகுது. மறுபடியும் சிலந்தி அடடா யார் இப்படி பண்ணனதுன்னு வலை பின்னுது. யானை பிச்சு எரியுது. என்னடா இதே பொழப்பா போச்சு, நாம வலை பின்றோம், சாமி மேல சருகு விடக்கூடாதுன்னு இது தெரியாம இந்த யானை இந்த பந்தலை சிதைத்து விடுகிறது. 2 பேரும் செஞ்சதும் தொண்டு தானே. 2 பேருக்கு சிவபெருமான் அருள் கொடுத்தார்.
இந்த சிலந்தி ஒரு நாள் இது யார் பண்றாங்கன்னு பார்க்கணும்னு அங்கேயே இருந்தது. வந்து பார்த்தா அந்த யானை வந்து அலைய பிச்சது. தொண்டை சிதைப்பக்கூடிய அந்த யானையை சும்மா விட மாட்டேன்னு சிலந்தி என்ன பண்ணுச்சு, துதிக்கையில் அந்த துவாரத்துக்குள்ள பூந்துச்சு, யானை மடிந்தது. ஆனால் துதிக்கை என்பது யானைக்கு இன்றியமையாத அதனுடைய, அதனால துதிக்கை துண்டிக்கப்பட்டால் யானை இறந்துவிடும். அப்ப துண்டித்து கொள்வேன்னாரு, துணித்தார் யானை மடிந்தது. முடிஞ்சு போச்சு. எரிபத்த நாயனார் தொண்டு நிறைவு. சிவகாமி ஆண்டார் தொண்டு மலர போய் மாலை கட்டி பெருமானுக்கு தலையில இந்த மாலை சாத்தனாதான, திருப்பள்ளித்தாமன் சாத்தனாதான அவர் தொண்டு நிறைவாகும். இப்ப யார் தொண்டு நிறைவாயிடுச்சு? எரிபத்த நாயனுடைய தொண்டு அடியாருக்கு வந்த இடர்பாட்டை நிறைவாச்சானா ஆகல. இடர்பாடுன்னு நீங்கல. சிவ அபராதம் செஞ்ச யானையை துண்டித்து கொன்றார். அந்த யானைக்கு, அந்த யானை பாவத்தை சேர்த்து கொள்ளாமல் இருப்பதற்கு அதுக்கு தண்டனை. கையினை துணித்த போது கடலென கதறி வீழ்ந்து மைவரை அணைய வேளம் புரண்டிட மருங்கு வந்த வெய்யகோல் பாகர் மூவர் விசை கொண்டார். இருவராக ஐவரை கொன்று நின்றார் அறுவரை அணைய தோளா. அப்போ கையினை துணித்த போது, இப்ப யானையுடைய துதிக்கையை எரிபத்த நாயனார் துணித்த போது யானை என்ன பண்ணிச்சான்? கடல் என கதறி வீழ்ந்து, கடல் முழக்கம் போல கதறியதாம், கதறி வீழ்ந்தது. அப்ப கடல் போல இறைத்த மலை போன்ற யானை அப்படின்னு சொல்றார். கடல் போல கதறி வீழ்ந்தது வரை போன்ற யானை. வரைனா மலை, முழக்கம் கடல் போல, அந்த யானை மலை போல இருக்கக்கூடிய யானை கடல் முழக்கம் போல பெரும் சத்தத்தோடு கதறி நிலத்தில் வீழ்ந்தது. ஓசையினால் கடலும் உருவத்தினால் மலையையும் உமையாக சொன்னார். வீழ்ந்து புரண்டது. இதை பார்த்த உடனே பாகர்கள் சும்மா இருக்கிறாங்களா? சும்மா இருப்பாங்களான்னா, பட்டத்து யானையை ஒருத்தர் வெட்டிட்டார்னா மன்னனுக்கு யார் பதில் சொல்வது? இவரை தண்டித்தாதான் மன்னன்ட்ட போய் சொல்ல முடியும். அதனால என்ன பண்ணாங்க? மருங்கு வந்த வெய்யகோல் பாகர் மூவர், யானைக்கு பக்கத்துல கீழே குத்துக்கோள் பாகர்னு பேரு. யானைய கீழே இருந்து அது பக்கத்திலேயே இருந்து அந்த அங்குச கோள்னு சொல்லக்கூடிய அந்த கருவியினால அதை குத்தி அதை நல்வழிப்படுத்தி கொண்டு போற 3 பேரு, மேல உட்கார்ந்திருந்த 2 பேர், யானையே கீழே விழுந்துருச்சு. அவங்க மேல இருப்பாங்களா என்ன? கீழே வந்துட்டான். 3 2. அப்ப அருகில் சென்ற 3 யானையின் மேல் இருந்த 2 5 கொன்று வந்தவளை சும்மா விட்டுவாரா? எரிபத்தர் 5 பேரையும் கொன்று நின்றார் அறுவரை அணைய தோளா. மலை போன்ற தோல் வலிமையுடைய எரிபத்தர் 5 பாகர்களையும் கொன்று நின்றார். அவர் மட்டும் நிற்கிறார். சேக்கிலார் காமிக்கிறார் கேமரா. யானை துதிக்கை துண்டிக்கப்பட்டு வீழ்ந்து கிடக்கிறது. அதனை வசப்படுத்தி வழிப்படுத்த வேண்டிய பாகர்கள் அதனை வழிப்படுத்தாததனால அவர்களும் சொல்லப்பட்டார்கள். அப்படியே பாருங்க, எரிபத்தர் மட்டும் நிற்கிறார். மனு எடுத்துக்கிட்டு யானை கீழே கிடக்குது, துதிக்கை துண்டிக்கப்பட்டு 5 பாகர்களும் நிலத்தில் கிடக்கிறார்கள். அதான் அந்த இடத்துல சொன்னார், விட்டுண்டு பட்டு வீழ்ந்தார் ஒழிய மற்றுள்ளார் ஓடி மட்டவில் தொங்கல் மன்னன் வாயில் காவலரை நோக்கி பட்ட வர்த்தனமும் பட்டு பாகரும் பட்டார் என்று முட்ட நீர் கடிதிபுக்கு முதல்வனுக்கு உரையும் என்றார். இனிமே யாரா பக்கத்துல வருவாங்கிறீங்க?
நாம போனா நம்மளையும் இந்த ஆள் வெட்டிடுவாரு. நாம போய் அரண்மனைக்கு தகவல் சொல்லிடுவோம். நாமெல்லாம் நம்ம உயிரை விட முடியாது. மற்றவர், அதாவது வெட்டுண்டு பட்டு வீழ்ந்தார் ஒழிய, யானை விழுந்தது, 5 யானை பாகர்களும் வெட்டுண்டு வீழ்ந்தார்கள். அவங்க போக மற்றுள்ளார். அப்ப யானை பாகரை தவிர எஞ்சி இருந்தவர்கள், பாகர் கூட்டத்தை சேர்ந்தவங்க இன்னும் சில பேர் கூட போயிருப்பாங்க இல்லையா? நாளைக்கு வேற விழா இருக்குது, நவமி, நவராத்திரி இல்ல, நாளைக்கெல்லாம் விழா கோலம், அருமையான நவராத்திரி நிறைவு நாள் நாளைக்கு. இன்னைக்கு பட்டத்து யானையை கொண்டு போய் நல்லா நீராட வச்சு அதுக்கெல்லாம் முறையாக அதை அலங்காரம்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாகர்கள் எல்லாம் வந்திருப்பாங்கல்ல கூட. இப்போ 5 பேர் இறந்து போயிட்டான் வெட்டுண்டு. மீதி இருந்தவங்கள என்ன பண்ணாங்க, உயிரை காப்பாற்றிக்கணும். இங்கே மறுபடியும் என்ன விஷயத்தை சொல்றதுக்கு ஆள் இருக்காது. அதனால நாம போய் அப்போ ஓடி போய், இப்போ யானையுடன் வந்தவர் பலர், அதுல வெட்டுண்டு வீழ்ந்தவர் போக எஞ்சி இருக்கக்கூடியவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கும் பொறுப்பு வாய்ந்தவர்கள். அதனால எரிபத்தர நாயனாரை எதிர்க்காம அரசவைக்கு சென்று சொன்னார். இங்க நாம என்ன நினைச்சக்கூடாது, பயந்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்குரிய கடமையை செய்யணும். ஏன்னா புகழ்ச்சோழருடைய வீரர்கள், முதையே சொன்னார்ல சேக்கிலார், புகழ்ச்சோழர் என்பவர் அவரு ஒரு அடியவர். அவருடைய படை வீரர்களாக இருக்கக்கூடிய இந்த பாகர்கள் யானை செய்த சிவாபராதத்தை ஏன் பொருட்படுத்தல அப்படின்னா திருவருள், அவங்க அதை நினைக்கல. அதுபோல இங்க அந்த வீரர்கள் தன்னுடைய தலைவனாகிய இறைவனாகிய அரசனுக்கு செய்தியை அறிவிக்கக்கூடிய பொறுப்பு வாய்ந்தவர்கள். அதனால் இவரை எதிர்க்காம மட்டவில் தொங்கல் மன்னன் வாயில் காவலரை நோக்கி, அப்படியே மலர் மாலை மட்டு அவிழ் தொங்கல், தொங்கல்னா மாலை, தேன் நிறைந்த மலர்களால் அமைந்த மாலையை அணிந்திருக்கக்கூடிய மன்னவனுடைய அரண்மனை வாயில் காவலரை நோக்கி நேரா போனாங்க அரண்மனைக்கு. மன்னன்ட்ட சொல்ல முடியாது, அந்த அரண்மனைக்கு வாயில் இருக்கும், இந்த வாயில் காவலர்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லணும். அவர்களை நோக்கி சொன்னாங்க, பட்டவர்த்தனமும் பட்டு பாகரும் பட்டார் என்று முட்ட நீர் கடிது புக்கு முதல்வனுக்கு உரையும் என்றார். பட்ட யானையும் செத்து போயிடுச்சு, கூட போன பாகரையும் வெட்டிட்டார். நம்முடைய அரசனுக்கு சீக்கிரமா போய் சொல்லுங்க செய்திய அப்படின்னு சொல்றாங்க. பட்டவர்த்தனமும் பட்டு பாகரும் பட்டார். பட்டவர்த்தனம் அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்க பாருங்க, அந்த வார்த்தை அப்படியே சேக்கிலார் சொல்றார். அவங்க சொல்லக்கூடிய அவங்க வேகம், பட்டவர்த்தனமும் பட்டு பாகரும் பட்டார். அப்போ முட்ட நீர் கடிது புக்கு முதல்வனுக்கு உரையும். அடுத்து போய் வரும் பாட்டு சொல்ல போறார். அவங்களுடைய ஆத்திரம் கவலை, பட்டத்து யானைய கொன்னுட்டாருங்கிற ஆத்திரம் கவலை. ஐயோ பட்டத்து யானையை கொன்னுட்டாரு, அவர் எதையும் செய்யாம இருக்கவே மன்னன் நமக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாரோ தெரியலையேங்கிற கவலை ஒரு பக்கம், ஆத்திரம் ஒரு பக்கம். அதனால ரெண்டும் சேர்ந்த மனநிலையினால நீ போய் சொல்றாங்க, பட்டவர்த்தனமும் பட்டு பாகரும் பட்டார் என்று முட்ட நீர் கடிது புக்கு முதல்வனுக்கு உரையும் என்றார். மற்றவர் மொழிந்த மாற்றம் மணிக்கடை காப்போர் கேளா, கொற்றவன் தன்பால் எய்தி குறைகள் பணிந்து போற்றி பற்றலர் இலாதாய் நின் பொன் பட்டமாள் யானை வீல செற்றனர் சிலராம் என்று செப்பினார் பாகர் என்றார். கேட்டவன் போய் மன்னன்ட்ட என்ன சொல்றான் அப்படின்னு சேக்கிரார் சொல்றார். வந்து அரண்மனை வாயில் காவலர்கிட்ட சொன்ன அந்த வீரர்கள் என்ன சொன்னாங்க, பட்டவர்த்தனமும் பட்டு பாகரும் பட்டார்.
கேட்ட அந்த அரண்மனை வாயில் காவலர் என்ன நினைச்சுக்கிட்டோம், அடேங்கப்பா பட்டத்து யானையே வெட்டியிருக்கிறாங்க, பாகரையும் வெட்டி கொண்டுட்டாங்கன்னா ஒரு ஆள் செஞ்சிருக்க முடியாது, ஏதோ சில பேர் சேர்ந்து கூட்டமா செஞ்சிருக்கணும் இத அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. தனக்குள்ளேயே முடிவு பண்ணிட்டாங்க. மற்றவர் மொழிந்த மாற்றம் அப்படியே சொன்னாரு. மனநிலையில் மாறுதல் விளைத்ததால் மாற்றம்னார். முன்ன ஒரு இடத்துல மாற்றம் சொன்னாரு. எங்க? சிவதா சிவதான சிவகாமி ஆண்டார் சொன்ன உரைத்த மாற்றம் எரிபத்தர் கேட்டார். இந்த இடத்துல மாற்றம்ங்கிறது என்னன்னா, மனநிலையில் மாறுதல் விளைவிச்சதனால மாற்றம். மணிகடை காவல், அதாவது சோழ மன்னருடைய அரசாட்சியில அரண்மனை வாயிலில் ஆராய்ச்சி மணி என்ற ஒன்று இருக்கும். திருவாரூர்ல நகர செருப்புல பார்த்தோம்ல, அனுநீதி சோழ மன்னனுடைய அரண்மனை வாயிலில் கன்றை இழந்த பசு வந்து இந்த மணியை உடைத்தது. அதுபோல இங்கேயும் அது மணி வாயில். மணினா அழகு நிறைந்த வாயில் ஒன்று அர்த்தம். இன்னொன்னு தன்னுடைய ஆட்சியில் உயிர்களுக்குரிய துன்பத்தை ஆராய்ந்து போக்குவதற்காக அமைக்கப்பட்ட மணி. அப்ப அந்த ஆராய்ச்சி மணி கட்டிய அழகிய வாயில் காக்கக்கூடிய காவலர்கள் கொற்றவன் தன்பா எய்தி, கொற்றவன்னா அரசன், அரசன்ட்ட போனாங்க. மன்னா குறைகளை பணிந்து போற்றி. மன்னன்ட்ட போன உடனே விஷயத்தை சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்? மன்னனை பார்த்த உடனே வாழ்த்தணும். இது மரபு. மன்னர் மன்னா வாழ்க அப்படின்னு சொல்றாங்க. நான் திரைப்படத்துல பார்க்கிறோம். அவனுடைய வீரக்கழல், குறைகழல்னா வீரம் அணிந்த அந்த கழல், வீரத்தின் அடையாளமாக காலில் அணிந்திருக்கக்கூடிய கழல். அப்போ அந்த கழல் அணிந்ததனால அந்த குறைகழல் இந்த காலுக்கு அரசனுடைய வெற்றி நிலையை குறித்தது. அந்த அரசனை வாழ்த்தினார்கள். பணிந்து அரசரை போற்றி, பற்றலர் இல்லாதாய் பகைவர் இல்லாத மன்னரே. பற்றலர் அவருடைய வெற்றியும் வீரத்தையும் குறிக்குது. பகையே இல்லைன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் வெற்றி பெற்றார். அவ்வளவு வீரம் இருந்தது. அதனால் பகைவர்களை வென்றார். பகை என்று யாருமே கிடையாது அவருக்கு. பற்றலர் இல்லாதாய், உமது வீரம் கொண்டு இதனை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறனால பற்றலர் இல்லாதாய் நின் பொன் பட்ட மாயானை வீழச் செற்றனர் சிலராம். மன்னரே, உம்முடைய பட்டத்து யானையை பொன் பட்ட மால் யானை. இப்ப யானைக்கு என்ன சொன்னார் சேக்கிலார்? பொன் பட்ட மால் யானை, பொற்பட்டம். பட்டத்து யானைக்கு அந்த நெத்தியில என்ன போட்டிருப்பாங்க? பொன்னினால் பட்டம். நெத்தியில கட்டுறதுனால அதுக்கு பேரு பட்டம். பொன்னினால் ஆன அந்த பட்டம் கட்டியிருக்கக்கூடிய மால் யானை அடையாளமாக பட்டத்திற்கு பட்டவர்த்தனம்னு ஒன்று சொன்னாங்க. அந்த பண்புடைய யானை, யானைகளிலே சிறந்தது பட்டத்து யானை. இருக்கக்கூடிய யானை கூட்டத்தில் தலையாய யானை. செற்றனர் சிலராம், அரச பட்டத்திற்கு அடையாளமாக விளங்கக்கூடிய உம்முடைய யானையை சிலர் கொன்று விட்டார்கள் அப்படின்ட்டான். சிலரா? அப்ப நமக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. திரைப்படம் பார்க்குற நமக்கு தானே ஐயோ அங்க போறாரு என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியும். அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது, உள்ள இருக்கிற அரசனுக்கும் தெரியாது. பார்த்துட்டு வந்து சொன்னவன் என்ன சொன்னா? பட்டவர்த்தனமும் பட்டு பாகரும் பட்டனர். இதை கேட்டவன் ஒரு முடிவு செஞ்சுக்கிட்டு மன்னன்ட்ட போய் கொன்றனர் சிலராம் அப்படின்னு சொல்லிட்டான். சிலர் செற்றனராம் என்று சொன்னார்கள். அப்போ அவங்க மனநிலை மாற்றம். அப்போ ஒருவர் தான் செஞ்சிருக்கிறாரு. வந்து சொன்னவனுடைய ஆத்திரத்தையும் கவலையும் பார்த்த உடனே கேட்டவனுக்கு என்ன ஆகி போச்சு? ஐயோ, இவரு 4-5 பேர் சேர்ந்து செஞ்சிருக்கணும் மாட்டிருக்குது, இவ்வளவு ஆத்திரம் கவலையோட வந்து சொல்றாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை
கேட்டவன் மனநிலையை மாற்றிடுச்சு. மாற்றம். கேட்ட வார்த்தை கேட்டவனுடைய மனநிலைய இப்படி பாருங்க. சொல்லக்கூடிய சொல் என்ன பண்ணும்? அதை சேக்கிலார் இந்த இடத்துல, இந்த புராணத்தில் 2 இடத்துல சொல்றாரு மாற்றம் மாற்றம்னு. முன்ன சொன்ன மாற்றம் எரிபத்த நாயனாருக்கு கேட்டது, ஆனிலையப்பருக்கு சொன்னது எரிபத்த நாயனார் கேட்டது. இப்ப சொல்றது பாகர் வந்து சொன்னது அரண்மனை வாயில் காவலர்கள் கேட்டாங்க. ஆனா மன்னன்ட்ட போய் சொல்லக்குள்ள என்ன ஆயிடுச்சு? மாற்றம். மாற்றம் என்ன மாற்றம்? அதான் இந்த இடத்துல பாகர் அரியாராயும் இங்கு யானைப்பட்டது சிவகாமியார் எரிபத்தர் என்ற இருவரால் நிகழ்ந்தது. அவன் தெரிஞ்சு சொன்னானோ தெரியாம சொன்னானோ தெரியல, ஆனா அது உண்மைதான். சிலர் எரிபத்த நாயனார்ல மட்டும் நடந்துச்சா இது அப்படின்னா, சிவகாமி ஆண்டார் எரிபத்தர் என்ற இருவரால் இந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது நமக்கு சொல்றார் சேக்கிலார். சிலர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டான். இப்ப யானை பட்ட போது அதனை காக்கும் செயலில் யானை பாகரும் இறந்திருக்க வேண்டும் என்று வாயிற்காவலர் யூகித்து செப்பினர் பாகர். இந்த செய்தி கண்டதில்லை, கேட்டது. அதனால பொறுப்புள்ளார்பால் கேட்டது, அதனால அதை அப்படியே சொல்றாங்க. சொல்றவங்க யாரு? யாரோ ஒருத்தர் சொன்னா கேட்கலாமான்னு கேட்கக்கூடாது, அதை ஆராயாம மன்னன் போய் தகவல் சொல்லக்கூடாது. ஆனா சொன்னது யாரு? யானை பாகர். அவன் பொறுப்புள்ளவன். அப்ப அவன் சொல்லக்கூடிய செய்தி பொறுப்புள்ள செய்தியாதான் இருக்கும். அதனால அதை கேட்ட உடனே அதை அப்படியே கொண்டு போய் மன்னன்ட்ட சொல்லிவிட்டார்கள் அரண்மனை வாயில் காவலர்கள். வளவனும் கேட்ட போதில் மாறின்றி மண் காக்கின்ற கிளர்மணி தோல் அலங்கள் சுரும்பினம் கிளர்ந்து பொங்க அளவில் சீற்றத்தினாலே யார் செய்தார் என்றும் கேளான் இள அரியேறு போல எழில் மணிவாயில் நீங்க. ஒருத்தர் சொன்னவன் எப்படி சொன்னாலும் தெரியல, அதை கேட்டுட்டு இவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா மன்னனுடைய செய்தியை பார்த்த உடனே சரி, அவங்க சொன்ன சொல்லு, அவங்க ரியாக்ஷன், இவன் சொன்ன சொல்ல கேட்ட உடனே மன்னன் என்ன பண்ணிருக்கணும்? விசாரிக்கணும். ஆனா இவங்க சொன்ன உடனே எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்போ ஒரு சொல்ல நாம சொல்ற விதத்துலதான் கேட்கிறவன் பாடு இல்லையா? சொல்றவன் சொல்ற விதத்துலதான் இந்த போச்சு. இந்த பாட்டை தான் சொல்லுது. சொல்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை பொறுத்து தான் கேட்கிறவனுடைய ரியாக்ஷன் இருக்கு. வளவனும் கேட்ட போதில், வளவன் அங்கையற்கரசி வளவர்கோன் பாவை, சோழர்களுக்கு வளவர்கள் பேர், வளம் நிறைந்தவர்கள். வளவனும் கேட்ட போதில், காதுல கேட்ட உடனே மாறின்றி மண் காக்கின்ற வளவனும் கேட்ட போதில். இந்த வளவன் யாரு தெரியுமா? மாறின்றி மண் காக்கின்ற வளவன். ஏன்? பற்றலர் இல்லாதாய் முன்னையே அவங்க வாழ்த்தினாங்க. இந்த மன்னன் மாறுன பகை, பகை இல்லாது ஆட்சி செய்யக்கூடியவன். அப்படி பகையின்றி மண்ணை காக்கின்ற வளவனும் அரண்மனை வாயிற்காவலர்கள் சொன்னதை கேட்ட போதில் கிளர் மணித்தோல் அலங்கள் சுரும்பினம் கிளர்ந்து பொங்க. அப்படியே அரியணையில உட்கார்ந்திருந்தவன் கேட்ட உடனே அந்த மன்னர் என்னானாரு? அப்படியே இந்த மலர் மாலைகளில் மொய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் கிளர்ந்து பொங்க, அப்படியே திடீர்னு பொங்கி பறந்து போக அளவுக்கு அப்படியே எழுந்திருச்சு நின்னான். கிளர் மணி தோல் அலங்கள் சுரும்பினும் கிளர்ந்து பொங்க, வண்டெல்லாம் பறந்து போகலாம். என்னன்னு பார்த்தா உட்கார்ந்து திடுதுப்புன்னு எந்திரிச்சான். அப்படியே இந்த மாலைகள்லாம் அப்படியே கிளர்ந்தது. அங்க இருக்கக்கூடிய அந்த மலர்களில் வண்டு உண்பதற்காக மொய்த்து கொண்டிருந்த வண்டுகள்லாம் பறந்து போச்சு. அளவில்
சீற்றத்தினாலே. கேட்ட உடனே அளவில்லாத கோபம் வந்துருச்சு. பட்டத்து யானையை கொன்னுட்டாங்களாம். பட்டத்து யானைய அரச பட்டம் உடைய யானை. இந்த யானைக்கு என்ன பட்டம் கட்டியிருக்கிறாங்க? பட்டம் அப்படின்னா ஒரு பெயர்னு சொல்றோம். அதுக்குரிய நிலை. இந்த யானை எல்லா யானையும் போல இல்லை. இது அரசர் மட்டுமே ஏறக்கூடிய யானை. யாரும் ஏற முடியாது. அரச பட்டமுடைய யானை. அதனால அதுக்கு பேரே பட்டத்து யானை. அந்த யானையை கொண்டுட்டாங்க. அப்படியே அளவில்லாத கோபம். யார் செய்தார் என்றும் கேளாம். யாருப்பா செஞ்சாங்கன்னு கேட்கணும்ல. யார் செய்தார் என்றும் கேளாம். அதை பத்தி கேட்கவே இல்லை. இளாரி ஏறு போல எழில்மணி வாயில் நீங்க. ஏற்கனவே சிலராம் என்று வாயில் காவலர்கள் கூறிவிட்டதனால சிறிய பகையேனினும் ஓம்புதல் நோற்றார் வினைப்பகை. அப்ப அந்த பகை வந்தவுடனே அதை தீர்க்க வேண்டும் என்ற நிலையினால் எதையும் விசாரிக்காம இளாரி ஏறு போல. இந்த இடத்துல அரினா சிங்கம், இள அரியினார். அப்படியே இளமை துடிக்கூடிய சிங்கம். ஏங்க அப்படி சொன்னார் அப்படின்னா, கிழட்டு சிங்கம்னா வலிமை குன்றி போயிருக்கும். அவ்வளவு வேகமாலாம் போய் தாக்காது. அதனால போருக்கு பயன்படாது. அதனால இளமையான சிங்கம். ஏற்கனவே ஒரு சிங்கம் அங்க இருக்கு. எரிபத்தர் முதலே சொல்லிட்டார். இவரும் யாருங்கிறார் சேக்கிலார்? இவரும் சிங்கங்கிறார். ஒரு ஒப்புமை. இவரும் அடியார் தான், இவரும் அடியார் தான். என்னங்க இந்த சிவபெருமான் விளையாட்டு பண்றாரு? இவரும் அடியார் தான். இப்ப எப்படி இருக்கிறாங்க? இப்ப இவருக்கு புகழ்ச்சோழ மன்னருக்கு கடுமையான சீற்றம். அதுக்கு முன்னையே அவருக்கு அந்த சீற்றம் வந்துருச்சு. யானையும் பாகரையும் கொண்டுட்டார். இப்ப இவருக்கு சீற்றம். அவருக்கு அங்க ஓஞ்சி போச்சு. அவர் வந்த செயல் முடிந்தது. இப்ப இங்க புறப்படுறாரு ஒருத்தர். அந்த சிங்கம் இந்த வேலையை முடிச்சுட்டு அங்க நிக்குது. இங்க நம்பி ஆரோர் இறைவனை பாடுறப்ப சொல்லுவாரு, முத்தா முத்தி தரவல்ல அப்படின்னு பாட்டுல சொல்லுவார். சிவனே தேவர் சிங்கமே அப்படிம்பார். சிவபெருமானையும் சிங்கம்னு சொல்லியிருக்கிறார். அவனுடைய அடியார்களையும் சேர்க்கிறார் சிங்கம்ங்கிறார். அந்த வலிமை. அப்ப இந்த இடத்துல சீற்றம் மிக்கவன் யார் செய்தார் என்று கேட்காம இளாரி ஏறு போல எழில்மணி வாயில் நீங்கினார். அரியணையிலிருந்து எந்திரிச்ச தெரியல. அரண்மனை வாயிலிருந்து கிளம்பியாச்சு. மணி வாயில், ஆராய்ச்சி மணி கட்டிய வாயிலிருந்து நீங்கினார். தந்திர தலைவர் தாமும் தலைவன் தன் நிலைமை கண்டு வந்துரச் சேனை தன்னை வல்விரைந்திள முன்சாற்ற அந்தர தகலமெல்லாம் அணிதுகில் பதாகை தூப்ப எந்திரத்தேரும் மாவும் இடையிடை களிருமாகி. மன்னரே கிளம்பிட்டாரு. எல்லாம் பார்த்து சும்மா இருப்பாங்களா? ஐயோ மன்னரே கிளம்பிட்டாரு, புறப்படுங்கடா படையெல்லாம் கிளம்புங்கன்ட்டான். போச்சுதான். மன்னர் கிளம்பிய உடனே ஏதோ போர் நடக்க போகுது, பகைவர் வந்துட்டாங்க, மன்னரே வந்துட்டாரு வாயிலுக்குன்னா தலைவன் தந்திர தலைவர் தாமும் தலைவன் தன் நிலைமை கண்டு. தந்திர தலைவர்னா யாரு அப்படின்னா அரசாங்க தந்திரம் அல்ல, அமைச்சர்களுக்கு தந்திர தலைவர்னு பேர். மன்னனுக்கு அவருடைய ஆட்சி பீடத்தில் அமைச்சர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு பேரு தந்திர தலைவர். அப்போ அந்த அமைச்சரில் சேனை காரியம் பார்க்கக்கூடிய சேனை தலைவர் பார்த்தாரு, மன்னன் அரண்மனை வாயிலிருந்து கிளம்பிட்டார். ஐயோ என்னடா வம்பா போச்சு. சேனை தலைவர் பார்த்துட்டு சொல்றாரு, வந்துர சேனை தன்னை வல்விரைந்து இளமுன் சாற்ற. இந்த நிலைமையை பார்த்த உடனே அளவில் சீற்றம் கொண்டு போருக்கு தன்னுடைய தலைவராகி அரசன் புறப்பட்டார் அப்படின்னு உடனே, மன்னா நாங்க வரட்டுமா வேணாமான்லாம் கேட்கணுமானா,
அவர் நிலைமையை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாரு சேனை தலைவர். கிளம்புங்க, படையெல்லாம் கிளப்புங்கன்ட்டார். தந்திர தலைவர் சேனை தன்னை வந்து உற வல்விரைந்து எழ முன் சாற்றினார். அப்படியே இந்த படை புறப்படுவதற்கு செய்கை காமிச்சிட்டார். எல்லாம் கிளம்புங்க அப்படின்ட்டார். தலைவர் தாமும் வந்து நின்று வேகமாக சேனைகளை எல்லாம் புறப்படுத்தினார். நினைச்சு பாருங்க, போய் சொன்ன உடனே மன்னர் அரியணையிலிருந்து எழுந்தார், மணிவாயிலுக்கு வந்தாரு. வந்ததை கேட்ட உடனே சேனை தலைவர் உத்தரவு கொடுத்தாரு. படையெல்லாம் திறந்துடுச்சு. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டப்பு டப்பு. இப்ப பார்த்தா அரண்மனைக்கு வெளியில படை திரண்டு நிற்குது. அப்படியே அந்தரத்து அகலமெல்லாம் அணிதுகில் பதாகை தூர்ப்ப எந்திரத்தேரும் மாவும் இடையிடை களிருமாகி, எந்திரங்களை கொண்ட தேர்கள், அந்த தேரை இயக்கக்கூடிய அந்த குதிரைகள், யானைப்படை, மானா குதிரை, குதிரைப்படை, யானைப்படை, இடையிடையே அப்படியே குதிரைப்படைக்கு நடுவுல யானைகள், பதாகை போர்ப்ப பதாகை ஏந்திக்கிட்டு படையே கிளம்பிடுச்சு. என்னடா வம்பா இருக்குது? அங்க இருக்கிறது 2 பேர் தான். ஒருத்தர் சிவதா சிவதான்னு பெருமானை நினைச்சு தொண்டு தடைபட்டுதேன்னு அபயக்குரல் பெருமான்கிட்ட நினைச்சிட்டு, அதை கேட்டு வந்த எரிபத்தர் யானையும் பாகரையும் கொண்டு சிங்கம் போல நின்றுட்டு இருக்கிறார். இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஏதோ பகைவர்கள் வந்து நம்ம நாட்டு மேல படையெடுத்து வந்துட்டாங்க, நாட்டுக்கு முன்னால யானையை கொண்டு இருக்கிறாங்க, அடுத்தது இங்கதான் வரப்போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, பகையை வெல்வதற்காக புறப்பட்டார் மன்னன். படைகளும் புறப்பட்டது. வில்லோடு வேல்வாள் தண்டு பிண்டி பாலங்கள் நிற்க வழியெழு முசலம் நேமி மழுக்கழுக்கடை முன்னால் பல்படை கலன்கள் பற்றி பைங்கழல் வரிந்த வன்கண் எல்லையில் படையர் கொட்புற்றெழுந்தனர். எங்கும் எங்க பார்த்தாலும் படை வீரர்கள், எங்கும் அடுக்கு தொடர். சேக்கிழார் காமிக்கிறார், குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, தேர்ப்படை எல்லாம் திரண்டு வந்துருச்சு. அவங்கவுங்க பதாகை எடுத்துக்கிட்டாங்க. வில்லோடு வேல் வாழ், வில்லு வச்சிருக்கிறாங்க, அப்புறம் வேல் வச்சிருக்கிறாங்க. ஒரு கூட்டம் வில்லு வச்சிருக்குது, அம்பு விடுறதுக்கு தயாரா. இன்னொரு கூட்டம் வேலு குத்தி தூக்கி போடுறது. இன்னொரு கூட்டம் வாழு, தலையை சீவு. இதெல்லாம் படை வீரர்கள் வச்சிருக்கக்கூடிய ஆயுதம், படை கருவிகள். ஒரு கூட்டத்துல வில்லு, வாளு, வேலு, தண்டு பிண்டி பாலங்கள் மிக்க வழியெழு முசலம் நேமி. இதெல்லாம் அருமையா அந்த போர் கருவிகளை சொல்றார் இந்த பாட்டுல. வில்லு, வாள், வேல் நமக்கு தெரியும். அடுத்தது ஒண்ணு சொல்றாரு, தண்டு தண்டு பிண்டி பாலங்கள் கையில வச்சிருக்கிற தண்டு. அடுத்தது பிண்டி பாலம். அப்போ தலையிலே பீலி கட்டப்பட்டு எரிவதோர் படை, எரியக்கூடிய ஆயிரம், ஒரு ஆயுதம் தூக்கி எரியறது. அப்படியே அந்த ஒரு வகையான ஆயுதம், இங்கிருந்து தூக்கி தூரத்தில் இருக்கிறவங்களை தாக்குவதற்காக எரியக்கூடிய ஆயுதம். முசலம் இருப்பு பலகை, வந்தா தடுக்கிறதுக்கு கையில் வச்சுக்கிறாங்க கேடயம், அது. அடுத்தது கழுக்கடை. கழுக்கடைனா சூளம். மாணிக்கவாசர் திருவாசர் சொல்லுவார், கழுக்கடை கைப்பிடித்து. சிவபெருமான் கையில் என்ன பிடிச்சிருக்கிறாரு? கழுக்கடைன்னு மணிவாசர் சொல்றார். கழுக்கடைனா சூளம், சூளம். அதுக்கப்புறம் முசலம் நேமி, நேமினா வைத்துக்கொண்டு, பதாகைகள் அப்படியே இருப்பு பலகை, கேடயம், அப்புறம் சூளம், முன்னான பல்படைக்கலன்கள். இது மட்டுமில்ல, இன்னும் என்னென்னமோ வச்சிருக்கிறாங்க. பல்படைக்கலன்கள் பற்றி பைங்கழல் வரித்த வன்கண் எல்லையில் படையினர், கணக்கில்லாத படை வீரர்கள் கொட்புற்று எழுந்தனர். கொட்புற்று கலன்று எழுந்தார்கள். உற்சாகத்தோடு குதித்தார். அடடா, நமக்கு வேலை வந்துருச்சுடா, இன்னைக்கு ஒரு 10-100 வேத்தனாத்த நாம வெட்டி வீழ்த்தினோம். மன்னர் பகையை எப்படியாவது
அப்படின்னு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே நமக்கு வேலை வந்துருச்சுடான்னு சொல்லி இப்படியே உற்சாகத்தோடு குதித்து எழுந்தார்கள். எங்கும் எங்கும் எங்கேயும் எவ்விடத்தும் எழுந்தனர். 4 வகை சேனைகளும் புறப்பட்டுச்சு. தேரு, யானை, குதிரை, படை வீரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த படைக்கு 4 உறுப்பு உண்டு ஒவ்வொரு நாட்டிலையும். தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை வீரர்கள். இந்த 4 உறுப்பும் ஒரு படைக்கு வேணும். வீரர்கள் மட்டும் இருக்கக்கூடாது, குதிரை இருக்கணும், யானை இருக்கணும், தேர் இருக்கணும், படை வீரர்கள். 4 உறுப்பும் எல்லாம் கிளம்பிட்டாங்க. சங்கொடு தாரை காலம் தளங்கொலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டி பொங்கொலி சின்னமெல்லாம் பொறுபடை மிடைந்த பொற்பின் மங்குள்வான் கிளர்ச்சி ஞான மருங்களும் வியம்பி மல்க. ஒரு பக்கம் சங்கு முழங்குது, சங்கோடு தாரை. முன்ன சொன்னது படைக்கருவிகள். இங்கு படை வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அந்த வாத்தியங்கள் முழங்கப்படும். நீங்க அப்படியே அந்த ஒளியை கேட்டா சும்மா அப்படியே உடம்பெல்லாம் முறுக்கேறும். ஏய் பார்த்தலாம் தான் என்னத்துக்கு முழங்குறாங்க, அப்படியே இந்த படை வீரர்கள்லாம் அப்படியே உற்சாகம் கிளம்புவாங்க. அப்படியே பார்த்தற அன்னைக்கு ஒண்ணு அப்படியே ஒரு உற்சாகம் இருக்கும் இல்லையா. இந்த இசை என்பது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அப்போ இந்த பாட்டுல அந்த இசைக்கருவிகளை சொல்றார். படைக்கு இந்த போருக்கு போகும் பொழுது என்னென்ன முழக்கம் இருக்கும். சங்கோடு, சங்கு, முதல்ல சங்கு தான். ஏன் சங்கு பிரிச்சு சொன்னாரு, சங்கோடு அப்படின்னு சொன்னார். சங்கு, தாரை, காலம்னு சொன்னா வாத்தியங்கள்ல ஒன்னாயிடும் சங்கு. ஆனா சங்கோடு அவங்க எல்லாம் இவரோட வந்தாங்க அப்படின்னா யாரு, இவர் தான் முக்கியம் இல்லையா. ஓ இவரோட எல்லாம் வந்தாங்களா அப்படிமோ. சங்கோடு, சங்குதான் பிரிச்சு கூறினார். ஏன், வெற்றிக்கு அறிகுறியாக முழங்குவது சங்குனார், மங்கள வாத்தியம். நீங்க நிறைய போர்ல பார்க்கலாம், மகாபாரதம் இந்த மாதிரி நிறைய புராணங்கள் பார்க்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, முதல்ல வெற்றிக்கு அறிகுறி என்பது சங்குநாத முழக்கம். அடுத்தது தாரை, பெரிய அப்படியே கருவியல் தாரைன்னு சொல்லி ஒரு கருவி இருக்கும். கொம்பு தாரை இல்லை நீண்ட தாரைனா முன்னெல்லாம் நம்முடைய விழாக்களுக்கெல்லாம் தாரை உண்டு. இப்போ எல்லாம் அது என்னான்னு தெரியாது, எல்லாம் நமக்கு உண்டு. நம்ம சேலத்துக்கு பக்கத்தில் அந்த ஊருக்கு பேர் என்ன பேருங்க, தாரை மங்கலம்னு பேர். எல்லாம் இன்னைக்கு நமக்கு தெரியாது. இன்னைக்கு அந்த கருவிலாம் ஆசிரியத்தில். அப்போ அந்த தாரை என்று சொல்லக்கூடிய நீண்ட கருவி, அந்த ஒளி பறந்து ஒழிக்கும். அதனால அது நீண்டு இருக்கும். அந்த தாரை பார்த்தீங்கன்னா இங்கிருந்து 6 அடி 5 அடி 7 அடி நீண்டு இருக்கும். இங்கிருந்து அந்த வாசிச்சாங்கன்னா அந்த தாரைக்கு 1 கிலோமீட்டர் கணக்கில் கேட்கும் சத்தம். அப்படி தாரை. அதன் பிறகு காலம், எக்காலம்னு பேர். இந்த கொம்பு மாதிரி இருக்கும், அப்படி ஊதனா அப்படியே சும்மா திடீர்னு ஒழிக்கும், எக்காலம் அப்படின்னு பேரு. அதன் பிறகு தளங்கொலி முழங்கு பேரி கரி, அதாவது தோல்வாதியம். பேரிகை, பெரிய முரசு, அப்படியே இந்த கொட்டினாங்கன்னு இங்க மேல இருந்து தொம் தொம்னு சும்மா இடி இடிக்கிற மாதிரி சத்தங்கள், பேரிகை. அதுக்கப்புறம் வெங்குரல் பம்பை கண்டை வியன் துடி, இதெல்லாம் தோல்வாதிய கருவி. வெங்குரல் அப்படியே பம்பை பறந்த இருமுகமுடைய அந்த வாத்திய கருவி. அப்படி சின்னதா இருக்கக்கூடிய உடுக்க, பெருசா இருந்தா பம்பை, சின்னதா இருந்தா பேரு துடி. சிவபெருமான் கையில் வச்சிருக்கிறார் துடி, துடி இடை. அந்த உடுக்கை மாதிரி அம்மாளுக்கு துடி இடை பாகம். அப்ப பம்பை, உடுக்கை, இப்படி இருக்கக்கூடிய திமிலை, சல்லரி, தட்டி, கரடிப்பறை அப்படின்னு சொல்லக்கூடிய பறைவாதியம், தட்டை, இப்படி பல வகையான பொங்கொலி சின்னமெல்லாம் பொருள் படை விடைந்த பொற்பின் மங்குள் வான் கிளர்ச்சி ஞான. வானத்துல இருக்கக்கூடிய இடி கூட சத்தம் கம்மியா தான் கேட்குமா இவங்க சத்தத்துல. சொல்றாரு பாருங்க, வான் கிளர்ச்சி நான. வானத்துல இருக்கிற இடி கூட என்னடா நம்ம சத்தம் எல்லாம் இவங்க சத்தத்துக்கு முன்னால ஒண்ணுமே கேட்கல, கம்முன்னு இருப்போம் அப்படின்னு சொல்லி அது நாணி கொண்டு இருக்குதான்.
வானத்தில் இருக்கக்கூடிய இடி சத்தம். அப்படி ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சியோட அப்படியே போரில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு கிளர்ச்சி எழுந்து இயம்பி மல்க. அப்போ இந்த படைக்கு உறுப்புகளும் படை வீரர்களுக்கு வேல் வாள் வில் பலகை போன்ற கருவிகள் மட்டும் இல்லாத இந்த வாத்தியங்கள் ஒளி முழக்கங்களும் போருக்கு வெற்றிக்கு இன்றியமையாதது அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றார். ஒரு படை புறப்படுதுன்னா இத்தனையும் இருக்கணும். ஏன்னா படை வீரர்களை உற்சாகப்படுத்தி அப்ப என்ன இருக்கும் அவங்களுக்கு, அட போட உயிரே போனாலும் பரவாயில்ல, நாம மன்னனுக்கு வெற்றியை தேடி தந்தாகணும்னு ஒரு உறுதி வந்துடும் அவங்களுக்கு. பார்த்தலாம்டா இன்னைக்கு அப்படின்னு என்ன பண்ணுவான், ஒரு 10 பேர் போறோன்னு வைங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு சத்தம் போடுறப்ப என்ன பண்ணுவோம், நாமளும் சேர்ந்துன்னா கோரஸ் அப்படிங்கிறமா இல்லையா. என்ன பாடுனா 4 பேர் பாடுறப்ப சத்தமா கத்துவேன், நம்மளை கண்டுபிடிக்க போறாங்க. தனியா பாடுனா தான் தெரியும், ஐயோ தனியா பாடுனா கண்டுபிடிச்சிடும். அப்ப என்ன அர்த்தம், 10 பேர் சேரும் பொழுது நமக்கு அந்த உற்சாக கிளர்ச்சி நல்லா பாடலாம். அப்படின்னா தில்லை வாட் அந்த நர்தம் அப்படின்னு பாடலாம். அப்ப அந்த படை வீரர்களுக்கு எது உற்சாகம்னா, சங்குழி முதலான இத்தனை இயங்கள் இத்தனையும் வாசிச்சா அவர்கள் உற்சாகமாகும். போர் முனைகளில் அவர்களுக்கு தொய்வு இருக்காது இந்த இசையினால். நினைச்சு பாருங்க, அப்ப இசை எவ்வளவு வலிமை வாய்ந்ததுன்னு நினைச்சு பாருங்க. சும்மா நம்முடைய மண்ணில இசைக்கருவிகள் இல்லை, இந்த இசைக்கும் அந்த இசைக்கக்கூடிய அந்த கருவிகள் வாயிலாக வரக்கூடிய அந்த இசைக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. அப்ப மேகம் நிறைந்த கார்காலத்து ஆகாயத்தில் எழக்கூடிய ஓசை கூட ஞானும் அளவுக்கு இந்த ஓசை கிளர்ந்து படை வீரர்கள் பொங்கி எழுந்தார்கள். தூரிய துவைப்பும் முட்டும் சுடற்படை ஒளியும் மாவின் தார்மணி இசைப்பும் வேள முழக்கமும் தடம் தேர்ச்சீரும் வீரதம் செருக்கினார்ப்பும் மிக்கெழுந்ததொன்றா எல்லை காருடன் கடையினால் பொங்கும் கடலென கழித்த அன்றே. இந்த சத்தம் மட்டுமில்ல, இன்னும் சத்தம் இருக்குது. தூரிய துவைப்பு அப்படின்னார். தூரியமியா வாத்திய பொது. இந்த துவைப்புங்கிறது ஓசை, துவைத்தல் அப்படின்னா முழக்குதல் அப்படின்னு அர்த்தம். இந்த தூரியங்கள்லாம் இசைக்கக்கூடிய அந்த இசை, முட்டும் சுடற்படை ஒளியும். அப்ப விரித்த பல வகை படைகள் செறிவினாலும் சேர்ந்து போகக்கூடியதனாலும் ஒண்ணுக்கொண்ணு முட்டுது. முட்டும் இங்க வேக வேகமா போறாங்க, எல்லாம் இடிச்சு முட்டி மோதிக்கிட்டு அத்தனை படையும் போகுதுன்னா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. திரைப்படத்துல பாக்குறவங்க எல்லாம் முட்டி மோதிக்கிட்டு இந்தாண்டி அந்தாண்டி கட 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 கடன்னு அப்படி முட்டும் அப்படின்னார். அதன் பிறகு வேள முழக்கம், தார்மணி இசைப்பு. மானா குதிரை, குதிரையினுடைய தார்மணி இசைப்பு. மணித்தார், மாலையாக அந்த மணியை கோத்து குதிரைக்கு அணிவிச்சிருப்பாங்க. அது அப்படி வேகமா ஓடக்குள்ள என்ன இருக்கும், அப்படியே சத்தம் கேட்கும், அந்த மணியினுடைய சத்தம். வேள முழக்கம், யானை சும்மாவா போகும் அமைதியா, எல்லாம் அந்த கிளர்ச்சியை பார்த்தோன்னா அது சும்மா பிளிரும் பாருங்க. யானை முழக்கம். தடம் தேர் சீரும், தேரு என்ன சத்தம், சும்மா கட 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 கடன் தேரு ஒரு சத்தம். அப்புறம் வீரர்கள் சும்மா இருப்பாங்களா, வீரர்கள் செருக்கினார்க்கும், அப்படி அவங்களாம் அப்படி கோஷம் எழுப்புறாங்க. திரைப்படத்துல பாக்குறவங்க வெற்றிவேல் அப்படின்னு சொன்னாலாம் வீரவேல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இந்த கோஷங்களை எழுப்பி கொண்டு இப்படி ஆர்ப்பு, இப்படி ஆர்ந்து எழுந்து ஒன்றா எல்லை காருடன் கடைநாள் பொங்கும் கடலென கழித்தன்றே. அப்படியே லாங் ஷாட்ல காமிக்கிறார் பாருங்க இந்த காட்சியை. எப்படி இருக்கு தெரியுமா, அப்படியே மேக கூட்டங்கள் எல்லாம் வானத்தில் இடியொலியோர அப்படியே அப்படி அப்படி ஒரு மேக கூட்டம் அப்படியே வானத்துல அப்படியே ஒரு இடத்துல இருந்து ஒன்று நகர்ந்து போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த கூட்டம் அப்படியே இங்க அரண்மனையிலிருந்து கிளம்பி போகுது அப்படின்னு மேல இருந்து காமிக்கிறார். இங்க இருந்து மேகத்தை பார்த்தோம்னா இந்த மேகம் எவ்வளவு வேகமா இங்க இருந்து அங்க நகர்ந்து போகுதுன்னு பாக்குறோம்ல, அது போல இருக்குதான். பொங்கும் கடல் என கழித்த அன்றே, காருடன் பொங்கும் கடல் என கழித்தது அப்படின்ட்டார். அப்படியே ஒரு கடல் அப்படியே திரண்டு போனா எப்படி இருக்கும். அப்ப ஓசைகள் அப்படிங்கிறத
நமக்கு அருமையா இந்த பாட்டுல சொன்னார். துவைப்பு, ஒளி, இசைப்பு, முழக்கம், ஆர்ப்பு அப்படின்னு 5 சொல்லுல சொல்லியிருக்கிறார் சேக்கிழார் பெருமான். துவைப்பு அப்படின்னா அந்த இசைக்கக்கூடியது, முழக்கக்கூடியது. அந்த துவைப்பு, ஒளி, இசைப்பு, முழக்கம், ஆர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் பட இருந்தாலும் சொல் வெவ்வேறு. அப்ப வெவ்வேறு ஓசைகளை குறிப்பதனால ஒரு பொருளுடைய நிலையை சொல்லக்கூடிய சேக்கிழார் ஒவ்வொரு ஓசையும் ஒவ்வொரு விதமா இருக்கிறதுனால ஒவ்வொரு சொல்ல இங்க போட்டிருக்கிறார். துவைப்பு, ஒளி, இசைப்பு, முழக்கம், சீரும், ஆர்ப்பு அப்படின்னு 6 சொல்லியிருக்கிறார். இப்போ அது அவ்வளவு படைத்திரண்டு கிளம்பிடுச்சு. பன்னுறும் உறுப்பு 4 பரந்தெழு சேனையெல்லாம் மண்ணிடை இருகால் மேல் மேல் வந்தெழுந்தது போல தோன்ற தன்னழி கவிகை மன்னன் தானை மின் தொடரத்தான் ஓர் அன்னலம் புறவி மேற்கொண்டு அரசமா வீதி சென்றான். அப்ப இப்ப சொன்ன இந்த இதுவரையிலும் சொல்லப்பட்ட பன்னுறும் உறுப்பு 4 தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்று சொல்லக்கூடிய 4 உறுப்புகள் சதுரங்க சேனைன்னு பேரு. சதுர்னா 4 அங்கம், 4 உறுப்புகள் கொண்ட சேனை சதுரங்க சேனைன்னு சொல்லும். அப்போ இந்த நெருங்கிய சதுரங்கம், இருகால் அழிதலை செய்யக்கூடிய ஊழிக்காற்று சண்டமாருதம் புறப்பட்டது போல தோற்றத்தால் மட்டுமில்ல செயலிலும் அவ்வாறு செய்யக்கூடிய ஆர்ப்பரிப்போடு சேனையெல்லாம் மண்ணிடை இரு கால் மேல் மேல் வந்தெழுந்தது போல படைவகை ஒன்றுக்கு மேல ஒன்றொன்று முற்றி மோதிக்கொண்டு செல்வது ஊழிக்காற்று, சூறாவளி. ஒரு காற்று எப்படி இருக்கும்? ஒரு காற்று சுழட்டுச்சுன்னா அடுத்தது மறுபடியும் இன்னொரு காற்று சுழற்றும். அதுபோல ஒவ்வொரு படையும் கிளம்பி ஆர்ப்பரிப்போடு செல்கிறது. அப்படி செல்வதற்கு முன்னால தன்னழி கவிகை மன்னன் தானை பின்தொடர இந்த படைகளுக்கெல்லாம் முன்னால யார் தெரியுமா போறா? மன்னன் போறார். எப்படி போறாரு? தானைகள் எல்லாம் பின்தொடர தான் ஓர் அண்ணல் அம்புறவி மேல் கொண்டு. அப்ப இந்த படைகள் எல்லாம் பின்னால போகுது. அண்ணல் அம்புறவி நூலில் வகுத்த வாறு நல்ல குதிரைக்குரிய எல்லா இலக்கணங்களும் பொருந்திய அழகுடையதோர் குதிரை. ஓர் குதிரைனா இத்தனை அர்த்தம். நூல்களில் விதித்தவாறு எல்லா இலக்கணங்களும் உடைய நல்ல இலக்கணம் பொருந்திய அழகுடைய குதிரையின் மீது அண்ணல் அரசமா வீதி சென்றான். அப்ப அரசர்கள் செல்வதற்குரிய அந்த வீதியில் அரசர் தன்னுடைய குதிரையின் மீது ஏறி முன்னால செல்கிறார். பின்னால 4 படைகளும் திரண்டு செல்கிறது. கடுவிசை முடுகி போகி களித்தொடும் பாகர் வீழ்ந்த படுகளம் குறுகச் சென்றான் பகை புலத்தவரை காணான் விடுசுடர் மழு ஒன்றேந்தி வேறு 2 தடக்கை தாய அடுகளிர் என்ன நின்ற அன்பரை முன்பு கண்டான். கிளம்பி போயாச்சு. போயிட்டு இருக்கிறப்ப தூரத்துல பார்த்தா எந்த படையையும் காணோம். எதிர்த்து எந்த படையும் வர காணும். ஒரே ஒரு ஆள் மட்டும் நிக்கிறார், 2 தும்பிக்கையோட. சேக்கிழார் சொல்றார், அப்படியே இத்தனை படையும் நினைச்சு பாருங்க. 5 பாட்டு சொல்றார். பாகர்கள் வாயில் காவல்ட்டு சொன்ன உடனே அவன் சொன்ன ஆத்திரத்தையும் கவலையும் பார்த்துட்டு ஏதோ விபரீதம் நடந்துடுச்சின்னு வாயில் காவலர்கள் மன்னன்ட்ட போய் சில பேர் யானையையும் பட்டத்து யானையும் பாகரையும் கொண்டுட்டாங்கன்னு சொன்ன உடனே பகைவர்கள் ஏதாவது நம்ம மேல போர் தொடுக்கிறார்கள் நினைச்சுக்கிட்டு மன்னன் கோபத்தோட வெளியே வந்த உடனே அதை பார்த்த சேனை தலைவன் இதோ போர் நடக்க போகுதாட்டுறதுன்னு சேனை படைகள் எல்லாம் கிளம்புகள் உத்தரவு கொடுக்க 4 வகையான சேனைகளையும் கிளப்பி வாத்திய முழங்க ஆர்ப்பரிப்பு பொங்க எல்லாம் திரட்டிட்டு வந்து பார்த்தா கடுவிசை முடுகி போகி கழித்தொடும் பாகர் வீழ்ந்த படுகளம் குறுகச் சென்றான்.
எங்கட யானை வீழ்ந்து கிடக்குதுதான், இந்த பக்கம் தான் பண்ணா, வாங்க போலாம். சரி, இந்த பக்கம் போய் அந்த தெருவுக்குள்ள பூந்த உடனே அப்படியே கடைசி வரலும் பார்த்தா ஒரே ஒருத்தர் நிக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா பெரிய படையே நிக்குது, 4 படையும். சேக்கிலார் காமிக்கிறார். இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. இந்த பக்கம் என்ன இருக்குது? கடுவிசை முடுகி போகி களிற்றொடும் பாகர் வீழ்ந்த படுகளம் குறுகச் சென்றான் புறவி மேல் அரசமா வீதி தானை பின்தொடர அண்ணல் சென்றான். இவரு பாருங்க, எல்லா படையும் திரட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா பகை புலத்தவரை காணா. என்னமோ பட திரண்டு பகைவர்கள் வந்திருப்பாங்கன்னு நினைச்சு வந்தா ஒருத்தரையும் காணும். அவ்வளவு வேகமா படைய திரட்டிட்டு வந்தமே, இங்க ஒரு படை இருக்கும், நாம எதிர்த்து போரிடலாம் அப்படின்னு வேகத்தோட ஆர்ப்பரிப்போட வந்தா படை புலத்தவரை காணும். பகை புலத்தவரை காணான் மன்னன். பகை புலத்தவர், பகைப்புலம் அப்படின்னா பகையாகிய நாட்டத்தினை இங்க குறிச்சது. அப்ப இங்க சொல்றது பிற பகைவர்கள். நம்ம ஆழ்ந்து பார்த்தோம்னா ஆன்மாவுக்கு பகையாகிய புலத்தவர். அப்ப யாரையும் காணும். ஆன்மாவிற்கு பகையாகிய புலமுடையவர்கள் யாரும் கண்ணுக்கு படல. ஆன்மாவுக்கு நன்மை செய்யறவர் தான் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். பகை புலத்தவர் யாரும் இல்ல, அன்பு செலுத்தக்கூடிய ஆன்மாவிற்கு நன்மையை பயக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு அடியவர் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். பகை புலத்தவரை காணான், அடியவரை கண்டான் அர்த்தம். அந்த அடியவர் எப்படி இருந்தார் தெரியுமா? விடு சுடர் மடு ஒன்று ஏந்தி, அப்படியே லாங் ஷாட்ல இருந்து கேமரா அப்படி க்ளோஸ் அப் போகுது. அவர் கையில் என்ன இருக்குது தெரியுமா? இப்படி ஓங்கி இருக்கிறாரு. அந்த மழு விடு சுடர் மழு ஒன்று ஏந்தி, அந்த விடு சுடர சுடர் விடுன்னு மாத்திக்கணும். சுடர் விடு மழு. தூரத்துல இருந்து அவரு பார்த்தாரு மன்னன். முதல்ல தெரிஞ்சது எதுனா மழுதான் தெரிஞ்சது. ஏன்? சுடர் விட்டு ஒளிர்கிறது, அப்படியே பல 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 நின்னுது. மழு ஒன்று, ஒப்பற்ற மழு கையில வச்சிருக்கிறார். வேறு இரு தடக்கைத்தாய. அப்புறம் என்ன தெரிஞ்சது மன்னனுக்கு? வேறு இரு தடக்கைத்து ஆய அடுகளிரு. தடக்கைனா பெரிய துதிக்கை, வேறு இருனா உவமித்த யானை துதிக்கையின் வேறாய் தன்மை கொண்ட எண்ணிக்கையில் 2. இந்த கைதான் யானையுடைய துதிக்கையை துணித்தது. அதனால இது கை இல்ல, இது துதிக்கை. வேறு இரு துதிக்கை. இது யானை துதிக்கை போல இல்ல, இது வேறு இரு துதிக்கை, 2 கை. நேரா மணிவாசன் வந்தீங்கன்னா சொன்னாரு, இருகை யானையை ஒத்து இருந்தது என் மூலம். கருவையான் கண்டிலே கண்டது எவ்வமே. அப்படியே நீங்க சேக்கிலார் பெருமான் அங்கங்க மணிவாசகரை சொல்லிட்டே இருப்பார். நீங்க யானை இரு கைன்னு சொன்ன உடனே நம்ம மணிவாசகர்கிட்ட நம்ம நம்ம இந்த 10 பகுதியாக 100 பாடல் அருளி இருப்பார். அதுல ஒரு பகுதியில முதல் பாட்டு இதுதான், சதகம்னு பேர் அதுக்கு. அதுல மெய்யுணர்தல் வரிசையா வரும். அதுல ஒரு பகுதியில இந்த பாட்டு இருகை யானையை ஒத்திருந்து அப்படின்னு சொல்றார். என்னது? 2 தன்மை உடையது. யானை துதிக்கை ஒன்றுதான், அது 2 தன்மை உடையது. ஆனால் இங்கு மன்னன் கண்ட எரிபத்த நாயனாருடைய கோலம் எண்ணத்தினாலும் தன்மையினாலும் வேறு வேறாக இருக்கிறது. அதனால கைகள் எண்ணாலும் தன்மையாலும் வேறு. அப்படி அமைந்த அடுகளிரு தமது அடப்பட்ட களிறு. பட்டகளத்தில் பகைப்புலத்தவரை காணவில்லை. மன்னன் கண்டது ஒரு களிரை கண்டார். அது அடும் களிராக இருந்தது, இரு கைகளை உடையதாக இருந்தது.
அந்த இரு கைகளும் யானை தன்மை இல்லாத வேறு தன்மையுடைய கைகளாக இருந்தது. ஏன்? அடியாருக்கு அடாதன் அடுத்த பொழுது யானையை அடர்த்து வென்றது இந்த கை. அந்த நாயனாரை அரசர் கண்டது தாமும் கண்டு காட்ட வேண்டியதனால சேக்கிலார் அடுகளிருன்னு சொன்னார். அப்ப இருகையுடைய இவரை அதிக விருப்பத்துடன் கண்டார் மன்னன். அவர் கண்ட காட்சியிலே தெரிஞ்சு போச்சு. இவரை பார்த்த உடனே அவர் உள்ளத்துல என்ன ஆயிடுச்சு? அந்த பொங்கிய சீற்றமெல்லாம் என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் கொஞ்சமா அந்த மழுவை பார்த்த உடனே குறைஞ்சிச்சு. இரு கையை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு? இரண்டு பெரும் கைகளை பார்த்தவுடன் அவருடைய மனம் அப்படியே லேசானவன்னு என்ன நினைக்கிறார் அவரு? அன்பரை முன்பு கண்டார். அடாடா, இங்க நிக்கிற ஒரு சிவபெருமானுக்கு அன்பராச்சு. அங்கிருந்து புறப்பட்ட மன்னனுடைய நிலையும் இங்கு எரிபத்தரை கண்ட உடனே எப்படி ஆயிடுச்சு பாருங்க. யாரேனும் இலாடத்திட்ட திருவேடத்தை கண்டால் அவர் தேவர் இவர் தேவர் இரண்டாட்டு ஒழித்து. அப்பர் சாமி சொன்னார், இந்த திருவேடம் என்ன செய்யுது பாருங்க. அந்த திருவேடத்தை பார்த்த உடனே பகைன்னு வந்த மன்னன் யாரை பார்த்தார்னா அன்பரை கண்டான். பகை புலத்தவரை காணான், அன்பரை கண்டான். யானையினையும் பாகரையும் எரிந்த பின்னர் வெட்டி வீழ்த்திய பிறகு அந்த செய்தியை கேட்டு அரசர் தன்னுடைய சேனையோடு வருமளவும் வந்து முன்னால நின்ற பின்பும் இவரை பாருங்க, திரும்பிலாம் போகலிங்க. எப்படி நின்னாரோ அப்படியே நிற்கிறார். எப்படி நின்னாரோ அப்படி எப்படியே நிற்கிறார். அடுகளத்திலிருந்து நீங்காது அரசர் செய்தி கேட்டு படையெல்லாம் திரண்டு வரும் வரை எரிபத்த நாயனார் அந்த களத்திலேயே நிற்கிறார். சேக்கிலார் சொல்லுவார், வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. அவருடைய வீரத்தை என்னன்னு சொல்றது? ஐயோ, பட்டத்து யானையை வெட்டிட்டோமே, மன்னன் வந்தா அவ்வளவுதான், நம்மளை தூக்கில போட்டுருவான் அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு போனாரானா? இல்லை. அதனால நாயனார் அன்பர் இலக்கணத்தில் அன்பு செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார். பகைப்புலத்தவர் செயலே என்று நினைச்சுக்கிட்டு மன்னன் வந்தாரு. பகைவரை பார்க்கல. தம்மால் அன்பு செய்யப்பட்ட தம்பிரான் தமராய அன்பரையே கண்டார். தம்மால் அன்பு செய்யப்பட்ட தம்பிரான் தமர். அன்பர் அப்படின்னு என்ன அர்த்தம்? புகழ்ச்சோழர் யார் மேல அன்பு வச்சிருக்கிறாரோ அவர் மேலேயே அன்பு வச்சிருக்கிற ஒருத்தர் அன்பர். அன்பர்னா என்ன அர்த்தம் பாத்தீங்களா? சிவபெருமான் மீது அன்பு வைத்த புகழ்ச்சோழ நாயனார் அந்த சிவபெருமான் மீதும் அடியார் மீதும் அன்பு வைத்த அன்பரை கண்டார். அப்ப இவருக்கு இங்க என்ன யோசனை வந்துச்சு? இது செஞ்சிருப்பாரா செய்யலையாங்கிறதா யோசனை பண்ணல. இவரு என்னவா பாக்குறார்? அவரை அன்பரா பாக்குறார். சென்றான், பகைவரை காணான், அன்பரை கண்டான். அடுத்து என்ன செஞ்சார்? அடுத்த வகுப்புல பார்ப்போம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் விழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நெட்டவம் வெல்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்தரும் மரகதவள்ளி தாயாருடனாயலனை பட்டியம்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருமுறை கண்ட விநாயகர் மலரடிகள் போற்றி போற்றி. நந்தம் பெருமக்கள் அருபான் உண்மை நாயன்மார் மலரடிகள் போற்றி போற்றி. நந்தம் பெருமக்கள் தொகையடியார் மலரடிகள் போற்றி போற்றி.
அருள்மிகு செம்பொற்சோதி நாதர் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் தெய்வச் சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் எரிவத்த நாயனார் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் சிவகாமி ஆண்டார் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் புகழ்ச்சோழ நாயனார் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய சிவாய நம. 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 நாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம். மணிவாசகர் இருகை யானையை ஒத்துனார். என்னங்க விளக்கம் அப்படின்னா, திருவாசக வகுப்புல நாம பெருமான் கருணினால அதை சிந்திப்போம். ஏன்னா சேக்கிழார் பெருமான் எல்லாம் பெரிய புராணத்துல மணிவாசகருடைய அந்த சிந்தனையை வழங்குகிறார். அதனால பெரிய புராணம் சிந்திக்கக்கூடிய நமக்கு திருவருள் கருணையினால திருவாசகத்தையும் சிந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நம்முடைய 63 திருமணத்துல அந்த வகுப்புகள் துவங்க இருக்கின்றன. அன்பர்கள், வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதில் பங்கேற்று பயன்பெற வேண்டுமாய் இந்த வேளையில் அன்போடு வேண்டி அமைகிறோம். திருச்சிற்றம்பலம்.